எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பிரம்மை. 2வது அத்தியாயம். எதிரில் வந்த ரஞ்சனியை பார்த்த மாத்திரத்தில் அர்ஜுனிடம் ஒரு மின்னல் வெட்டியது. ரஞ்சனியும் பார்ப்பதற்கு லட்சணமாக அவனை கவர்ந்து இழுத்தாள். கிராமத்து பெண் போல பாவாடை தாவணியில் இருந்தாலும் கொஞ்சம் நளினமும் அவளிடம் இருந்தது. தலை வகிட்டை சற்று ஓரமாக எடுத்து பின்னிய பின்னலின் முடிவில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி மீதமுள்ள கூந்தலை சுளித்து விட்டிருந்தாள். நல்ல சிவந்த நிறம், கருப்பு முத்துக்களை பிரதிபலிக்கும் கண்கள். அர்ஜுன் அமெரிக்காவில் ஆப்பிள் நிறத்தில் 1000 பெண்களை பார்த்திருக்கிறான். ஆனாலும் ஒரு ஆணின் மனதை ஒரு சில பெண்களால் மட்டுமே 100% ஈர்க்க முடியும். ரஞ்சனியிடம் அந்த ஈர்ப்பு இருந்தது. அதில் ஈர்க்கப்பட்டு ஒரு சன்னமான ஸ்தம்பிப்பில் இருந்த அர்ஜுனை பார்த்த அவளிடமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஈர்ப்பு. அப்போது மாமா கபாலீஸ்வரனும் உள்ளே வந்து அந்த காட்சியை கண்டு சற்று மிரண்டு போனார். அவருக்குள் அவரது ஒரே மகளான கண்மணிதான் குபீர் என்று ஞாபகத்தில் வந்தாள். அர்ஜுனுக்கு என்றே காத்திருப்பவள். கபாலீஸ்வரனிடம் கிரிமினல் புத்தி வேகமாக வேலை செய்ய தொடங்கியது. அர்ஜுன், என்ன இது, இன்னுமா நீ கிளீன் பண்ணிக்கல என்று கேட்டு அவனை கலைத்தார். தம்பி, இதுதான் என் பொண்ணு ரஞ்சனி. நீங்க பார்த்த அவ்வளவு கலை பொருட்களையும் செஞ்சது இவதான். இந்த கிராமத்துல முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டு வர்றதும் என்னோட பொண்ணுதான். கோயில் குருக்களோட சம்சாரம் ரொம்ப நல்லாவே பாட்டு சொல்லி தருவாங்க. அவங்க தான் என் பொண்ணோட குரு. அருணாச்சலம் தேவைக்கு மேலேயே அறிமுகமும் விளக்கமும் அளித்தார். அது சரி, விட்டா உங்க பொண்ணு கட்டிக்கிட்டு இருக்கிற பாவாடை தாவணி எந்த கடையில வாங்கினதுன்னு கூட சொல்வீங்க போல இருக்கே. முதல்ல பாத்ரூமை காட்டுங்க என்று குறுக்கில் நுழைந்து சற்று கோபத்தை காட்டினார் கபாலீஸ்வரன். அருணாச்சலமும் அர்ஜுனை பாத்ரூமுக்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பி வந்தார். ரஞ்சனியும் காபி போட உள்ளே சென்று விட்டார். அந்த இடைவெளியில் அருணாச்சலத்தின் தாயான கோவிந்தம்மாளும் தன் தண்டட்டி அணிந்த காதுகளோடும் கொக்கு சிறகு போன்ற தலைமுடியோடும் வீட்டின் மையத்தில் வந்து அமர்ந்துவிட்ட அர்ஜுனை காண வந்து நின்றாள். இவங்க என்னோட அம்மா, அருணாச்சலம் அறிமுகம் செய்தார். இவங்கெல்லாம் யாரு அருணாச்சலம்? இவங்க தாம்மா நம்ம ஊர்ல சக்கரை தொழிற்சாலை அமைக்க போற முதலாளி. தம்பியோட பேரு அர்ஜுன். ஓ, இவங்க அப்பா தான் நம்ம வடக்கு தெருவுல குடியிருந்த ரங்கநாத வாத்தியார் மகன் ராமரத்தினம்னு சொன்னேன்ல? ஆமாம்மா, நம்ம ஊர் வாரிசு தான் தம்பியும். அதுதான் சர்க்கரை தொழிற்சாலை கட்ட எந்த தடையும் இல்லாம முன் வந்திருக்காரு. வாரிசா இருந்தா மட்டும் போதுமா? சாமி உத்தரவு தரணும்ல. கோவிந்தம்மாள் சாமி உத்தரவு என்று சொன்ன நொடி அர்ஜுன் முகத்தில் ஒரு திகைப்பு. கபாலீஸ்வரனும் அதிர்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாதபடி, உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தொழிற்சாலை, எத்தனை பேருக்கு வேலைங்கிறத விட சாமி உத்தரவு தான் பெருசா தெரியுது போல என்றார். அர்ஜுன் அப்படியே ஒரு பார்வை பார்த்து நிற்கையில் அவன் செல்போனில் ஒரு ராக் பாடல் காலர் டோனாய் காதில் ஒலிக்க அவன் உதவியாளன் நுழைந்தான். சார், நான் வெளியே கார்கிட்ட தான் இருக்கேன். டு யூ நீட் பிரைவசி சார்? கதிர், கொஞ்சம் உள்ள வந்து என் மாமாவை எதையாவது பண்ணி தள்ளிக்கிட்டு போ. ஷூர் சார். அர்ஜுன் மிக மெலிதான குரலில் பேசியது யார் காதிலும் விழவில்லை. இடையில் காஃபியின் வாசம் மூக்கை நிமிண்ட ஒரு வெள்ளி தட்டில் பெரிய பெரிய கிராமத்து லோட்டாக்களில் காஃபியோடு வந்தாள் ரஞ்சனி. ஆவியோடு எடுத்து பருக ஆரம்பித்தான் அர்ஜுன். நிஜமாலுமே அமிர்தமாக இருந்தது. அவன் கண்கள் காஃபியை எடுக்கும் சாக்கில் ரஞ்சனியின் பக்கவாட்டையும் பளிச்சென்று தெரிந்த இடுப்பையும் கவனித்து சற்று உஷ்ணமாக தொடங்கியது. அப்போது வேகமாக உள்ளே வந்த கதிரேசன், சார், உங்களுக்கு ஒரு போன், லைன்ல என்ஜினியர் என்று அவரை வெளியே அழைத்தான். அரை மனதாக மாமாவும் எழுந்து சென்றார். அர்ஜுன் தன் கூலிங் கிளாஸை கலற்றி எதிரில் இருந்த மோடா மேல் வைத்துவிட்டு காபியை ருசித்தான். எப்படி இருக்கு தம்பி காஃபி? சூப்பருங்க. கிராமத்து காஃபி உங்க டவுன் ஹோட்டல் போல இருக்காது. நோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த காஃபி மட்டும் இல்லை, இவங்களோட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இவங்களோட ட்ரெஸ்ஸன்ஸ், ஓ பியூட்டிஃபுல். அவன் பியூட்டிஃபுல் என்று அழுத்தமாக சொன்னபோது அதில் ஒரு லாவண்யம் இருந்து அது ரஞ்சனியையும் ஈர்த்தது. என் பேத்தி பிரமாதமா சமைப்பா. இந்த கிராமத்திலேயே திண்ணவேலி வர காலேஜில் போய் படிச்சவ என் பேத்தி மட்டும்தான். கோவிந்தம்மாளும் ரஞ்சனிக்கு பக்கவாத்தியம் வாசித்தாள். தொடர்ந்து லௌகீகமாக பேச முடியாதபடி மாமா திரும்ப வந்தார். அர்ஜுன், கமான் மேன், இப்படி இங்கே உட்கார்ந்துட்டா எப்படி? கோயிலுக்கு போகணும், இடம் பார்க்கணும்னு எவ்வளவு வேலை இருக்கு என்றார்.
அர்ஜுனும் அரை மனதாக அவரோடு புறப்பட்டான். ஞாபக மறதியாக காஃபி டம்ளருக்கு பக்கத்தில் வைத்த கூலிங் கிளாஸை எடுத்துக்கொள்ளாமலே அங்கிருந்து விலகினான். அதை யாருமே கவனிக்கவில்லை. கோவில் நெடிதுயர்ந்த கோபுரம் முன்னால் உள்ள சாலை மேல் அர்ஜுனின் கார் வந்து நிற்கவும் உற்சாகமாக இறங்கினான். கூடவே அவனது உதவியாளனும் மாமாவும் இறங்க அருணாச்சலமும் மற்றவர்களும் பின்னாலேயே வந்து சேர்ந்து கொண்டனர். கோவில் கோபுரம் ஓரளவுக்கு பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. அதன் சுருக்கங்களில் ஏராளமான புறாக்கள். அருணாச்சலம் கோபுரத்தை பார்க்கும் அர்ஜுனிடம், தம்பி, இந்த புறாக்கள்லாம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இந்த கோபுரத்தை விட்டு போயிடும் என்று ஒரு புதிய தகவலை சொன்னார். ஏன் அப்படி? அதுதான் தம்பி இந்த கோயிலோட சக்தி. அன்னைக்குத்தான் சித்தர் சாமிங்க வந்து கோயில்ல யாகம் பண்ணி பூஜை செய்வாங்க. அதை யாரும் பார்க்க கூடாதுங்கிறது ஐதீகம். புறாக்களும் அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அன்னைக்கு மட்டும் கோபுரத்துல அடையாம ஊர்ல இருக்கிற மரங்கள்ல போய் அடைஞ்சிடும். அருணாச்சலம் ஆவலாக சொன்னதை கேட்ட கபாலீஸ்வரன், இந்த கதைய எங்களை நம்ப சொல்றீங்களா என்று கேட்டார். நேத்து தான் பௌர்ணமி, நீங்க நேத்து வந்திருந்தா பார்த்திருக்கலாம். ஓ, அப்ப நேத்து சித்தர் சாமிங்க பூஜை பண்ணாங்களாக்கும். ஆமா, அதுதானே இந்த கோவிலோட சிறப்பே. ஏன் ஏன் அதை யாரும் பார்க்க கூடாது? அதுதான் இந்த ஊர் வரையில ஐதீகம்ங்க. ஐதீகம்னு இன்னும் இந்த மாதிரி என்னென்ன பொய்கள் இருக்கு? பொய்களா? அவ்வளவும் சத்தியம்ங்க. கோபுர வாசலிலேயே கபாலீஸ்வரன் தன் கோணல் புத்தியை காட்டத் தொடங்க அர்ஜுன் ஒரு பார்வை பார்த்து அடக்கினான். அதன் பின் எல்லோருமாக உள்ளே சென்றார்கள். பரமேஸ்வர குருக்கள் பூர்ண கும்பத்துடன் காத்திருந்து வரவேற்றார். அர்ஜுன் என்ன செய்வதென்று தெரியாமல் பூரண கும்பத்தை பார்க்க கண்ணில் தொட்டு ஒற்றிக்கொள்ள சொன்னார் அருணாச்சலம். ரஞ்சனியை பார்க்கும் முன் வரை அவரை சற்று அலட்சியமாக பார்த்த அர்ஜுன் இப்போது அவர் சொன்னதை சிரத்தையாக கேட்டுக்கொண்டான். அதை மாமாவும் கவனித்தார். அவருக்கு புரிய தொடங்கிவிட்டது. கண்மணி அவன் மேலேயே விழுந்து பழகியும் அவளிடம் காட்டாத ஒரு வாஞ்சையையும் பார்வையையும் ரஞ்சனியிடம் அவன் காட்டியதில் அவருக்குள் ஏராளமான பட்டாசுகள் வெடித்து முடித்திருந்தது. இப்போது அருணாச்சலத்திடமும் அந்த வாஞ்சை தொடரவும் கலவரமாகி போனார். அர்ஜுன் கோவிலை வெகுவாக ரசித்தான். இந்த கிராமத்துக்குள்ள இப்படி ஒரு கோவிலா என்றும் கேட்டு வியந்தான். சன்னதி முன் போய் நிற்கவும் சந்தன காப்பிடப்பட்ட ரமணீஸ்வரர் திருவுருவம் அவனை அழுத்தமாகவே கவனிக்க வைத்தது. பட்டரோ அருணாச்சலம் காதுகளில், சுவாமி கிட்ட இப்ப உத்தரவு கேட்க போறேளா என்று கேட்டார். அருணாச்சலம் அதை அர்ஜுனிடம் கேட்டார். சாமி கிட்ட உத்தரவு கேட்டுடலாமா தம்பி? எப்படி கேட்கணும்? பூ கட்டி போட்டுதான் கேட்போம். அப்ப அப்படியே செய்யுங்க. உத்தரவு வராட்டி இங்க சர்க்கரை தொழிற்சாலை கட்ட இடத்தை யாரும் விற்க மாட்டீங்க, அப்படித்தானே? மாமா அப்படி கேட்பார் என்று அர்ஜுனே எதிர்பார்க்கவில்லை. என்ன மாமா இது, அபசகுனமா? அபசகுனமாவா? அர்ஜுன், உனக்கு என்னாச்சு? இந்த சகுனம்ங்கிறதே பெரிய பம்மாத்துன்னு சொல்ற நீயா இப்படி பேசுற? மாமா அவன் காதோரமாக கடித்தார். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா அதை இங்கே நான் காட்டிக்க விரும்பல. பேசாம என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் வாயை அவன் அடக்கினான். குருக்களும் பெரிதாக பஞ்சதீபமே காட்டினார். அதற்கு பின் கட்டப்பட்ட 2 பொட்டலங்களோடு அவன் முன் வந்து நின்றவராக, பகவான நன்னா பிரார்த்தனை பண்ணிண்டு இதுல ஒன்ன எடுங்கோ என்றார். அவனும் சாமியையும் அவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு ஒரு சீட்டை எடுத்தான். பின் என்ன நினைத்தானோ, சாமி இதை இப்ப பார்க்க வேண்டாம், அப்படியே சாமி கிட்டையே வச்சிடுங்க, நான் இடத்த முடிவு செஞ்சுட்டு வந்து அப்புறம் பார்க்கறேன் என்றான். மன்னிக்கணும், உத்தரவுன்னு ஒண்ணு வந்தாத்தான் ஊர்க்காரா இடத்த தர முடியும். இங்க முதல்ல சாமி விருப்பம், அப்புறம்தான் மனுஷா விருப்பம். பரமேஸ்வர குருக்களின் கனிவான பதிலை தொடர்ந்து, பிரிங்க சாமி, சாமி பூ கொடுத்துட்டாரான்னு பாப்போம். பூ வந்தா சாமிக்கு சம்மதம், விபூதி வந்தா வேண்டாம்னு அர்த்தம் என்று அருணாச்சலத்தோடு வந்த ஒருவரும் சொல்ல குருக்கள் பொட்டலத்தை பிரித்தார். அர்ஜுன் எடுத்த அந்த சீட்டை பிரித்து பார்த்த பரமேஸ்வர குருக்கள் முகத்தில் ஒரு பிரகாசம். அதுவே சன்னதியில் இறைவன் உத்தரவு தந்துவிட்டான் என்பதை எல்லோருக்கும் சொல்லாமல் சொல்லிவிட்டது. மாமா கபாலீஸ்வரன் முகத்தில்தான் அதிக டென்ஷன். கடவுளை நம்புவதில்லை என்கிற கொள்கையுடைய அர்ஜுன் கூட அந்த நொடி பொழுதில் தனக்கு நல்ல உத்தரவு கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டான். அவன் ஆசைக்கு பின்னாலே ரஞ்சனி இருந்தாள்.
குருக்களும் சந்தோஷமாக வாயை திறந்தார். சுவாமி நல்ல உத்தரவு கொடுத்துட்டார், நீங்க இனி தாராளமா இந்த ஊர்ல சர்க்கரை தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம் என்றார். ஊர்க்காரர்களிடமும் உடனேயே ஒரு பரபரப்பு. அதுவரை அவர்களுக்கும் அடங்கி கிடந்த பலவிதமான ஆசைகள் வேக வேகமாக வெளிப்பட தொடங்கின. முதலாளி, நம்ம தொழிற்சாலையில எம்புட்டு பேருங்க வேலை பார்ப்பாங்க என்று அப்போதே ஒருவர் அர்ஜுனை முதலாளியாக பார்க்க தொடங்கிவிட்டார். இது என்னையா கேள்வி? நிச்சயம் நம்ம ஊர் பசங்களுக்கு வேலை உண்டு. என்னங்க நான் சொல்றது என்றார் இன்னொருவர். முதல்ல இடத்தை பார்த்து முடிவு செய்யட்டும். அடியேன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டி வர்றதுக்கு முந்தையே ஒருத்தன் தனக்கு பிறக்க போற ஆண் குழந்தைக்கு அழகப்பன்னு பெயர் வச்சானாங்கிற கதையல்ல இருக்கு என்றார் இன்னொருவர். ஆனால் அருணாச்சலம் மட்டும் அமைதியாக உள்ளே சாமி சன்னதி மேலேயே பார்வையாக இருந்தார். அவர் மனதுக்குள் ஒரு செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டதை போல ஒரு குற்ற உணர்ச்சி. அது யாருக்கு தெரிந்ததோ இல்லையோ, குருக்களுக்கு மட்டும் நன்றாக தெரிந்தது. வாங்க, கோயில பிரதட்சணமா வலம் வருவோம் என்று அர்ஜுனை அழைத்து கொண்டு அருணாச்சலத்தோடு வந்தவர்கள் செல்ல அருணாச்சலம் மட்டும் அங்கேயே நின்று விட்டார். என்ன தலைவரே, நீங்க வரலையா? நீங்க சுத்தி வாங்க, நான் நம்ம சாமி கிட்ட 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் என்றார். அவர்கள் விலகவும் குருக்களும் எதிரில் வந்து கூர்மையாக அருணாச்சலத்தை பார்த்தார். அப்படி பார்க்காதீங்க சாமி, எனக்கு இப்பவே உடம்பெல்லாம் விடவிடன்னு நடுங்குது. தப்பு பண்ணா நடுங்காம என்ன பண்ணும் தலைவரை? சாமி, இந்த தப்பை நான் என் சுயநலத்துக்காக பண்ணல, ஊருக்காக, ஊர்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற நம்ம ஊர் பயலுகளுக்காகத்தான் பண்றேன். அப்ப நம்ம ஊர் பசங்களை நம்ம சுவாமி காப்பாத்த மாட்டாருங்கிறது உங்க எண்ணமா? அப்படி இல்லை. அப்ப எப்பவும் போல உத்தரவு கேட்டிருக்கலாமே. எதுக்கு திருவுளச்சீட்டுல 2லையும் பூவையே வச்சு கட்டி கொடுக்கணும்? அது அது எது? உங்களால நானும் தான் இப்ப பாவி ஆயிட்டேன். நீங்க கட்டி கொடுத்தத நான் ஒரு தடவை திறந்து பார்த்திருக்கணும். நான் அதை செய்யாம விட்டது என் தப்பு தானே. சாமி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தொழிற்சாலை அமைக்கிறேன்னு வந்திருக்கிற இந்த அர்ஜுன் தம்பிக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால தன்னை நம்பாதவன் தனக்கு தேவையில்லைன்னு சாமி நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் எனக்கு. அதோட ஒரு நல்லதுக்காக சில தப்பு பண்ணலாம்னு சாஸ்திரத்திலையும் சொல்லி இருக்கு. நான் ஊர் நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கேன். உங்க வீட்லயும் காலேஜுக்கு போய் படிச்ச புள்ள இருக்கு. இதை இப்படியே விட்டுருவோம். சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரையும் இந்த முடிவை ஆதரிக்க சொல்வோம். வேற வழி. ஆனா எனக்கு என்னவோ நல்லது நடக்கும்னு தோணல. குருக்கள் பெருமூச்சோடு சொல்லிவிட்டு விலகி கொண்டார். அர்ஜுனும் கபாலீஸ்வரன் மாமாவும் பிரதட்சணத்தை முடித்துவிட்டு கோவில் கோபுர வாசலுக்கு வந்து நின்றனர். அடுத்து என்ன மாமா, இனியாவது நாம இடம் பார்க்க போகலாம் தானே என்று கேட்டான் அர்ஜுன். தாராளமா, அடுத்த வேலையே அதுதானே. கதிரேசன், நம்ம என்ஜினியர் கொடுத்த லேண்ட் ஸ்கெட்ச் எங்க என்று தன் உதவியாளனிடமும் கேட்டான். என்னோட லேப்டாப்ல ஃபைல்ல இருக்கு சார், எடுத்து காட்டுங்க. வேகமாக லேப்டாப்பை வெளியே எடுத்து அதன் திரையில் ஒரு மாதிரி தொழிற்சாலை வடிவ இட அமைப்பையும் தேடி பிடித்தான். அதை அவனோடு சேர்ந்து பலரும் பார்த்தார்கள். அருணாச்சலமும் வந்து சேர்ந்தார். அவரும் பார்த்தார். நீள அகலங்களை மீட்டர் கணக்கில் குறித்து ஒரு செவ்வக வடிவத்தை காண்பித்த கதிரேசன், கரும்போட வேஸ்டேஜும் கெமிக்கல் வேஸ்டேஜும் வெளியேற ஒரு வாய்க்கால் ரொம்ப முக்கியம். அது வழியா நாம வெளியேற்றுற வேஸ்டேஜ ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுத்திகரிச்சு அந்த வாட்டரை திரும்ப பயன்படுத்துற பிளான்ட்டுக்கும் மெயின் பிளான்ட்டுக்கும் இடையில குறைந்தபட்சம் 500 மீட்டர் தூரமாவது இருக்கணும். இது ரூல். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா சாலிடா 50 ஏக்கர் இடம். இது ஒரு சதுரமாவோ இல்ல செவ்வகமாவோ இருக்கலாம். இந்த இடமும் கூட ஊரோட ரிவர் பெட்டை ஒட்டி இருந்தா நமக்கு ரொம்பவே நல்லது. கதிரேசன் சொல்லி முடிக்க அர்ஜுன் பார்வை அருணாச்சலம் பக்கம்தான் திரும்பியது. அப்ப 50 ஏக்கர் அளவுக்குங்களா இடம் தேவைப்படுது? அவ்வளவு இருந்தா தான் எதிர்காலத்துல நினைச்ச மாதிரி பெரிய அளவுல தொழிற்சாலையை அமைக்க முடியும். கொஞ்சம் குறைவா இருந்தா? ஏன் 50 ஏக்கர் இடம் கிடைக்காதா? இங்க யார்கிட்டையும் அவ்வளவு இடம் இல்ல. 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு தான் வச்சிருக்காங்க. எனக்குத்தான் ஒரு 24 ஏக்கர் இடம் இருக்கு. ஆனா அதை என்னால விற்கவோ இல்ல குத்தகைக்கு விடவோ முடியாது. ஏன் அப்படி? கபாலீஸ்வரன் தன் ஸ்பெக்ஸை கலட்டி துடைத்தபடியே கேட்டார். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குங்க. அது வழி வழியா வர்ற சொத்து. எனக்கும் இப்ப ஒரே மகள். அவளை கட்டிக்கிற மாப்பிள்ளைக்குத்தான் அது போய் சேரும்.
அருணாச்சலம் சொல்லி முடித்த நொடி கபாலீஸ்வரனுக்கு நெஞ்சில் அறை விழுந்த மாதிரி இருந்தது. அப்ப உங்க இடமே வேண்டாம், விட்டுருங்க என்று வேகமாக ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்தார். அது மட்டும் இல்லைங்க என்று வேறு ஒருவர் அருணாச்சலத்துக்காக இழுத்தார். அர்ஜுன் அவரை பதிலுக்கு பார்த்தான். அந்த இடத்துல ஒரு வில்வ விருட்சம் ஒண்ணு இருக்கு. பல 100 வருஷம் முந்தி அகத்தியர் நட்ட மரம் அது. ஓ, அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க, அதுதானே? கபாலீஸ்வரனே திரும்பவும் முந்தினார். அவசரப்படுறீங்களே, அது ஸ்தல விருட்சம். இந்த ஊரோட சாமி, அது சாதாரண மரம் இல்லை. அது கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு நாம எதை கேட்டாலும் அது கொடுக்கும். இப்பவும் கூட வெளியூர்ல இருந்தெல்லாம் அந்த மரத்தை கும்பிடவும் நினைச்ச காரியம் நடக்கவும் பல பேர் வந்துட்டு போறாங்க. ஊர்க்காரர் சொன்னதை கேட்டு ஒரு கேலி சிரிப்பு சிரித்தான் அர்ஜுன். சிரிக்காதீங்க தம்பி, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பரீட்சை பண்ணி பாருங்க. அந்த மரத்துக்கிட்ட போகும்போது நல்ல எண்ணம் ரொம்ப முக்கியம். சந்தேகம், கேலி, கிண்டல் எல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கையிலையும் அதெல்லாம் வந்து சேரும். அவரது பேச்சு அர்ஜுனின் உதவியாளன் கதிரேசனை பயமுறுத்தியது. ஆனால் அர்ஜுன் அதை கேட்டு, இது அடுத்த ஒரு முட்டாள்தனமான விஷயம், இந்த ஊர்ல இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு இருக்குன்னே தெரியலையே என்று ஆங்கிலத்தில் கதிரேசனிடம் புலம்பினான். கபாலீஸ்வரனும் ஆமோதித்தவர், பேசாம நாம திரும்பி போய் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறத பத்தி நிதானமா பேசுவோம் அர்ஜுன். எனக்கு என்னமோ இங்க நல்லபடியா நாம தொழில் தொடங்க முடியும்னே தோணல என்றார். அவரும் ஆங்கிலத்திலேயே பேசியதால் யாருக்கும் புரியவில்லை. நாம இங்க நின்று பேசுறதுக்கு அந்த மரத்துக்கிட்ட போய் பேசுறது ரொம்ப நல்லது. தொழிற்சாலை கட்ட நல்ல இடமா கிடைக்கணும்னு அங்க வேண்டிக்கிட்டா வேலையும் சுலபமா முடிஞ்சிட்டு போகுது என்றார் ஒருவர். அர்ஜுனும் அதையும் தான் பார்ப்போமே என்றான். அப்படியே கதிரேசன் பக்கம் திரும்பி, கதிரேசா, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான். இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சார். இதுல நம்மளோட விருப்பு வெறுப்புகளை காட்டுறது எனக்கு சரியா படல சார். என்னையா, நீயும் பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல சார், நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ பூசி மெழுகிற. இப்படி கேட்டதையெல்லாம் தர்ற ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஏன்யா நான் தொழிற்சாலை அமைச்சு எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு கேக்குறாங்க? அந்த மரத்துக்கிட்டயே வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே? அப்படி இல்லை சார், இத வேற மாதிரி பார்க்கணும். எப்படி? இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேலை வேணும்னு கேட்க போய் அதனால கூட நாம இங்க வந்திருக்கலாம் இல்லையா? கதிரேசன் பதில் சொன்னானா இல்லை அர்ஜுனை மடக்கினானா தெரியாது. அர்ஜுனிடம் திகைப்பு. சரியா, அப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், அது நடக்குதான்னு பார்த்துடுவோமா? அர்ஜுன் பதிலுக்கு கேட்ட விதமே சரியில்லை. அர்ஜுனுக்குள் அவனது விஞ்ஞான அறிவு வேலை செய்ய தொடங்கியது. இந்த அறிவுடையவர்களுக்கு எல்லாவற்றுக்குமே காரண காரியங்கள் தெரிந்தாக வேண்டும். அப்படி தெரியாவிட்டாலோ இல்லை காரண காரியங்கள் புரியவில்லை என்றாலோ மூடத்தனம் என்கிற ஒரு வார்த்தையை தயாராக வைத்துள்ளார்கள். அந்த ருத்ராட்ச விருட்சத்தை அர்ஜுனும் பரிசோதிப்பது என்கிற முடிவுக்கு வந்தான். அந்த முடிவிற்கு வந்த நொடி அவனிடம் ஒரு புது தெம்பு. கதிரேசனும் கவனித்தான். என்ன சார், இந்த மரத்தை பரிசோதிக்க போறீங்களா? ஏன் கதிரேசா, கூடாதா? அப்படி இல்லை சார். வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத. நான் இப்ப மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நடக்குதான்னு பாக்குறேன். நம்பிக்கையோட நல்ல விஷயமா நினைங்க சார். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன விஷயம்தான். எனக்கு இப்பவே கோடிய கொடு லட்சத்தை கொடுன்னு கேட்டு இந்த மரத்தை நான் தர்ம சங்கடப்படுத்த போறதில்லை. ஐ நோ திஸ் ட்ரீ இஸ் நாட் எ ஏடிஎம். ஆனா நான் நினைச்சிருக்கிறது என் வரையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயமும் கூட. பேசிக்கொண்டே மரத்தின் நிழல் பகுதி வரை வந்துவிட்டனர். மரத்தின் அடியில் பாம்பு புற்று ஒன்று பெரிதாக இருந்தது. சிலர் அந்த புற்றோடு சேர்த்து மரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தனர். ஒரு பெண் வெளியூரில் இருந்து வந்திருந்தாள். சமீபத்தில் தான் அவளுக்கு திருமணமாகி இருந்தது. அவளோடு அவள் கணவனும் வந்திருந்தான். இருவருமாக கல்யாண மேடையில் அணிந்திருந்த உடையோடு மரத்தை வலம் வந்தபடி இருந்தனர். அதை கவனித்த அருணாச்சலம் அர்ஜுன் அருகே வந்து, அந்த பொண்ணு தன் கல்யாணம் நல்லபடி நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, அது நடந்து முடியவும் புருஷனோட வந்திருக்கா என்றார். இப்படி தினசரி 100 பேராவது வருவாங்க, எங்க சாமி மரத்துக்கு அவ்வளவு சக்தி என்றார் இன்னொருவர். தம்பி, நாம ஆரம்பிக்க போற தொழிற்சாலை நல்ல விதமா அமையணும்னு வேண்டிக்கிட்டு மரத்தை சுத்துவோம் என்றார் அருணாச்சலம்.
அப்படியே அவன் எதிரில் ஒரு ஓரமாக போய் செருப்பை விட்டுவிட்டு அவனையும் விட சொன்னார். அவனும் அவ்வாறே செய்தான். இப்போதெல்லாம் அவர் சொல்வதற்கு அவனிடம் மறுபேச்சு இல்லை. கதிரேசனும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அருணாச்சலம் கை கூப்பியபடி மரத்தை வலம் வந்தார். அப்படி செய்ய அர்ஜுனுக்கு கூச்சமாக இருந்தது. எனவே மிக வேகமாக கைகளை கூப்பி ஒரு எக்ஸ்பிரஸ் வணக்கம் போட்டுவிட்டு கைகளை விலக்கி கொண்டான். அருணாச்சலம் பாம்பு புற்று அருகில் நின்று உருக்கமாக கண்களை மூடினார். சில வினாடிகள் கழித்து கண்களை திறந்தவர், தம்பி, இந்த புற்றும் காலம் காலமாய் இருக்கு, இதுக்குள்ள நாகசித்தர்ங்கிறவர் இருக்கிறதா சொல்லுவாங்க என்றார். அப்ப இப்ப இல்லையா? அவர் எப்பவும் இருக்கிறவர் தம்பி, ஆனா நம்ம கண்ணுல பட நாம கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு விஷயமா? ஆமா தம்பி, தினமும் கோயிலுக்கு வந்து நாம பார்த்த சாமிய அர்ச்சனை செஞ்சு கும்பிடுறதா இப்பவும் குருக்கள் சொல்லுவார். பாம்பு வந்து அர்ச்சனையெல்லாம் செய்யுதா? என்ன தம்பி அப்படி கேட்டுட்டீங்க? தேப்பெருமாநல்லூர் சிவன் கோவில்ல போன கிரகணத்தப்போ கோயில்ல இருக்கிற நாகம் மரத்துல ஏறி வில்வ இலைய பறிச்சு வாயாலேயே கவ்விக்கிட்டு போய் சிவலிங்கம் மேல தூவி பூஜை செஞ்சத போட்டோ எடுத்து பத்திரிக்கையெல்லாம் போட்டிருந்தாங்களே. அப்படியா? நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டே அங்கிருந்து விலகி வந்து செருப்பையும் அணிந்து கொள்ள தொடங்கினான். கூடவே வந்த கதிரேசன் காதில் ரகசிய குரலில், அந்த பாம்புக்கு சினிமாக்காரங்க ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்களோ என்று கேலியாகவும் கேட்டான். கபாலீஸ்வரன் மட்டும் ஒதுங்கியே இருந்தார். காரை விட்டு அவர் இறங்கவே இல்லை. உள்ளேயே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு ஊதி கொண்டிருந்தார். அர்ஜுன் வெகு வேகமாக மாறிவிட்டது போல அவருக்குள் ஒரு பயம் கலந்த எண்ணம். அர்ஜுனும் கதிரேசனும் கார் நோக்கி வருவது தெரியவும் சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரால் வாயையும் கொப்பளித்து துப்பினார். அவர்கள் இருவரையும் ஒட்டி அருணாச்சலம் முதல் ஊர்க்காரர்கள் அவ்வளவு பேரும் வந்தபடி இருந்தனர். தம்பி, மரத்தை சுத்தும் போது நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? ஆகா, நல்லாவே வேண்டிக்கிட்டேன். ஆனா நடக்கும்போதுதான் இந்த மரத்தை நான் நம்புவேன். பாத்தீங்களா, அப்பப்ப சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்று அருணாச்சலம் செல்லமாக கோபித்து கொண்டார். கதிரேசன் மட்டும் அர்ஜுனுக்கு மட்டும் கேட்கும்படியாக, சார், என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். நடந்து முடியட்டும், அப்புறம் சொல்றேன். ஆனா அது நடக்கும்னு நான் நம்பல. அப்ப நடக்க முடியாத ஒரு விஷயமா சார்? அது எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் நினைச்சது நடந்தாகணும். அதுவும் இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள. 5 நிமிஷத்துக்குள்ள நடந்து முடிகிற மாதிரின்னா புரியலையே சார். 5 நிமிஷம் முடிஞ்சிடட்டும், இது வெறும் மரம்தான்னு நீயே தெரிஞ்சுக்குவ. அர்ஜுன் குரலில் இலக்காரம் துணித்தது. அப்போது சற்று தொலைவில் ரஞ்சனி வந்து கொண்டிருந்தாள். அவள் கையில் அர்ஜுன் மறந்து வைத்துவிட்டு வந்திருந்த அவனது கூலிங் கிளாஸ். அவளை பார்த்த நொடி அர்ஜுனிடம் ஒரு பிரமிப்பு. அப்படியே விக்கித்து போய் நின்று விட்டான். என்ன சார், ஸ்டன் ஆயிட்டீங்க? அர்ஜுனிடம் பதில் இல்லை. ரஞ்சனியும் அருகில் வந்து விட்டாள். என்னம்மா, எங்க வந்த? சார், அவரோட கூலிங் கிளாஸை நம்ம வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாருப்பா, இத கொடுக்கத்தான் வந்தேன். அப்படியா? நீயே உன் கையால கொடும்மா. அருணாச்சலம் சொல்லவும் ரஞ்சனியே கூலிங் கிளாஸை நீட்டவும் சரியாக இருந்தது. காரில் இருந்த கபாலீஸ்வரனுக்கு அந்த காட்சியே கண்களை கரித்தது. அர்ஜுன் ஸ்தம்பிப்பில் இருந்து விடுபடவே இல்லை. தம்பி, வாங்கிக்கங்க என்று அருணாச்சலம் தோளை தொடவும் தான் கலைந்தான். இதமாக தேங்க்ஸ் என்றான். ரஞ்சனியும் கொடுத்த வேகத்தில் ஒரு சிரிப்போடு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். சிறிது தூரம் சென்றவள் ஓட்டமாக திரும்பி வந்து மரத்தையும் ஒரு சுற்று சுற்றி வந்து கீழே குனிந்து புற்று மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு திரும்பவும் அர்ஜுனை பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள். அர்ஜுன் அவளை பார்த்தபடியே கதிரேசனிடம் சொன்னான். கதிர், இந்த மரத்துக்கு சக்தி இருக்கு. இது சாதாரண மரம் இல்லை. நான் கூட என்னவோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டுட்டேன். அப்ப அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க நினைச்சது நடந்துடுச்சா? ஆமா, இந்த ரஞ்சனிய நான் நினைச்சேன். 5 நிமிஷத்துல இவ என்னோட கண்ணுல படணுங்கிறது தான் என் விருப்பமாயிருந்தது. ஓ, அதுதான் சின்ன விஷயம்னு சொன்னீங்களா? கண்களை சிமிட்டினான் கதிரேசன். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை நீங்க பார்க்க மட்டும் ஆசைப்பட்ட மாதிரி தெரியல சார். கதிரேசன் குறும்பாக சொன்னதற்கும் ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டான். சரிங்க தம்பி, இனி நாம இந்த இடத்தை சுத்தி பார்க்க வேண்டியதுதான் என்றார் அருணாச்சலம் பதிலுக்கு. மிஸ்டர் அருணாச்சலம் என்று அவரை அழைத்தவன் சட்டென்று மாற்றிக்கொண்டு
உங்களை பேர் சொல்லி கூப்பிட எனக்கும் என்னவோ போலதான் இருக்கு. நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாம் தானே என்று கேட்க அருணாச்சலத்திற்கு அப்படியே கிறுகிறுவென்று வந்தது. தாராளமா தம்பி, தாராளமா. உங்களை பார்த்தாலும் என் மாமா மாதிரி தான் இருக்கீங்க சார் என்றான். ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இங்க நான் சர்க்கரை தொழிற்சாலை கட்டுறது உறுதி. அது உங்க இடத்துலயா இல்ல மத்தவங்க இடத்துலயாங்கிறதெல்லாம் உங்க பாடு. அந்த பொறுப்பு உங்களை சேர்ந்தது. நான் ஊருக்கு போய் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவர் உங்க கூட பேசும்போது உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் புரியும். இந்த சர்க்கரை தொழிற்சாலைக்கு முதலாளி நானா இருக்கலாம், ஆனா இந்த ஊர்ல அதோட எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு நீங்க தான். வைதபை, இந்த மரமும் உண்மையில ரொம்ப விசேஷமான மரம் தான். இந்த நாளையும் என்னால மறக்க முடியாது. இந்த ஊர்ல எனக்கு இனிமேதான் நிறைய வேலையும் இருக்கு என்று ஒரு மலை போல கொட்டி முடித்தவன் உற்சாகமாக நடந்து சென்று காரில் ஏறினான். காருக்குள் கபாலீஸ்வரனோ அனல் பார்வை பார்த்தபடி இருந்தார். அர்ஜுன் ஏறிக்கொள்ளவும் கார் புறப்பட்டது. கபாலீஸ்வரனிடம் ஒரு அழுத்தமான மௌனம். அது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, அர்ஜுனின் உதவியாளன் கதிரேசனுக்கு புரிந்தது. அர்ஜுனுக்கு மாமாவின் கிறக்கத்தை ஜாடையாலேயே காட்டினான். அர்ஜுனும் பார்த்தான், சமாளிக்க தொடங்கினான். அங்கிள். கபாலீஸ்வரன் வெளியே பார்த்தபடி வந்தார். என்ன அங்கிள், எதுவும் பேசாம வர்றீங்க? என்னத்த பேச, இந்த ஊருக்கு வந்து முழுசா 5-6 மணி நேரம் கூட ஆகல. ஆனா உன்கிட்ட நான் ஏராளமான மாற்றங்களை பாக்குறேன். உண்மைதான் அங்கிள், இந்த ஊர்ல சில விசேஷங்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. போதும் அர்ஜுன், அமெரிக்காவில இருந்து நீ வந்து முழுசா 4 நாள் கூட ஆகல. இப்படியெல்லாம் பேசாதே. ஓகே அங்கிள், என் பர்சனல் ஃபீலிங்ஸை நானும் உங்ககிட்ட இனி ஷேர் பண்ணிக்க மாட்டேன். உங்க வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. கபாலீஸ்வரனை க்ஷணத்தில் அறுத்து விட்டு விட்டான் அர்ஜுன். அவரும் திக்குமுக்காடி விட்டார். அர்ஜுனின் சுபாவம் தெரிந்திருந்தும் அவனை கண்டிப்பது போல பேசியதை தவறு என்று உடனேயே உணர்ந்து கொண்டவர் சமாளிக்க தொடங்கினார். என்ன அர்ஜுன், நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுகிட்ட போல இருக்கு? பின்ன என்ன அங்கிள், நீங்களும் கூடவே தானே இருக்கீங்க. ஒரு அன்யூஷுவல் சிச்சுவேஷன் தானே இங்க நாம பார்த்தது. அதுதான்ப்பா இந்தியா, உனக்கு தெரியாததா? மேல் நாட்டுல இந்தியாவை பத்தி எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? கபாலீஸ்வரன் தடம் புரண்டு எங்கோ போக தொடங்கினார். அர்ஜுன் பதில் எதுவும் சொல்லவில்லை. இது பாம்பாட்டிகளோட நாடு. குடிக்கிற தண்ணி கூட இங்க சுத்தம் கிடையாது. பாதி பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறதே இல்லை. ரொம்பவே மூட நம்பிக்கைகள், ஜாதகம், ஜோசியம்னு தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறவங்க தான் இங்க அதிகம். இப்படித்தான் மேல் நாட்டுல நம்ம நாட்டை பத்தி ஒரு இமேஜ் இருக்கு. கபாலீஸ்வரனின் பதில் அர்ஜுனுக்கு ஒரு ஆவேசத்தையே ஏற்படுத்தி விட்டது. அங்கிள், உளராதீங்க அங்கிள். யார் சொன்னா உங்களுக்கு இப்படின்னு? அமெரிக்காவில் இப்ப நம்ம நாட்டு சமாச்சாரங்களுக்கு தான் அதிக மதிப்பே. குறிப்பா யோகாசனம் தெரிஞ்சவங்க அங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. உங்க கலாச்சாரம் ரொம்ப கலர்ஃபுல்னு பலர் என்கிட்ட கருத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனா இப்படி பேசுகிறான் என்று கபாலீஸ்வரனுக்கு ஆச்சரியமாக கூட இருந்தது. அந்த நொடி அந்த காரும் ஊர் எல்லையில் சூரியலிங்கம் உள்ள மரத்தடி அருகில் வந்திருந்தது. அங்கே வரும்போது சந்தித்த அதே திரிசூல சித்தர் சாலை நடுவில் திரிசூலமும் கையுமாக நின்று கொண்டிருந்தார். காரும் கிரீச்சிட்டு நின்றது. அவர் அசையக்கூட இல்லை. இமைக்காதபடி ஒரு பெரும் வெறிப்பை காட்டியபடி ஒரு கற்சிலை போல அவர் நிற்பதை பார்த்து டிரைவர் அர்ஜுனையும் கதிரேசனையும் பார்த்தான். கதிரேசா, இறங்கி அந்த சாமியாரை கொஞ்சம் வழிவிட சொல்லு என்றான். கதிரேசனும் இறங்கினான். அவரை நோக்கி சென்றான். சாமி, கொஞ்சம் வழிவிடுங்க என்றான். குரலில் பயமும் பணிவும் இருந்தது. இத நீ சொல்லாத, உள்ள உட்கார்ந்திருக்கிற உன் முதலாளிய வந்து சொல்ல சொல்லு என்றார். கதிரேசன் வேகமாக திரும்பி வந்து அதை அர்ஜுனிடம் சொல்ல கபாலீஸ்வரனுக்கு தான் கோபம் பீறிட்டு கொண்டு வந்தது. ஏய், காரை எடுத்து அந்த ஆள் மேல ஏத்தியா? என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். திரிசூலமும் கையுமா வந்துட்டா அந்த பரமசிவம்னு நினைச்சு பயந்துடுவோம்னு நினைச்சிட்டானா அந்த பரதேசி? பலமான குரலில் கத்தினார். ஆனால் அர்ஜுன் காரை விட்டு வேகமாக இறங்கி அவரை நோக்கி சென்றான். உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? உனக்கு உத்தரவு வரல, அதனால திரும்பி வராத. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். யார் எனக்கு உத்தரவு தரணும்? இது இந்திய நாடு. நான் இந்த நாட்டோட குடிமகன். இது என் அப்பா பிறந்து வளர்ந்த ஊர். அர்ஜுன் நரம்பு புடைக்க அலறினான்.
நான் சொன்னது உன்னோட நன்மைக்குத்தான், மறுத்தா உன் நன்மைதான் கெடும். அது எப்படி கெடும்? யாரால கெடும்? என்ன பயமுறுத்துறீங்களா? பைத்தியக்காரா, பரிதாபப்பட்டு பேசினா பயமுறுத்துறதா சொல்றியே. விதி வலியதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இனி எல்லாத்தையும் அனுபவப்பட்டே தெரிஞ்சுக்கோ போ. ஒரு விரக்தியான பதிலை சொல்லிவிட்டு விலகி சூரியலிங்கம் உள்ள மரத்தின் பின்புறமாக சென்றவர் மறைந்தும் போனார். அர்ஜுனுக்கு தான் என்னவோ போலாகிவிட்டது. தான் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டோமோ என்று கூட தோன்றியது. அமைதியாக வந்து காரில் ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது. மாமா கபாலீஸ்வரன் அர்ஜுனின் சலனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பியவர் போல, அர்ஜுன், நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. எனக்கும் இந்த ஊர்ல நம்மால நல்லபடியா சர்க்கரை தொழிற்சாலை போட முடியும்னு தோணல. எடுத்ததுக்கெல்லாம் சாமி பூதம்னே திரியறாங்க. போதா குறைக்கு மரத்துல இருந்து பாம்பு வரை எல்லாத்தையும் கும்பிடுறாங்க. நாளைக்கு வேலைக்கு யாராவது ஒழுங்கா வரலேன்னு மெமோ கொடுத்தா உடனே எங்க இருந்தாவது ஒரு பரதேசி வந்து நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிடுவான். எதுக்கு வம்பு, விட்டுருவோம், அதுதான் பெஸ்ட் என்றார். அர்ஜுன் டிரைவரை பார்த்து காரை ஓரமாக நிறுத்த சொல்லிவிட்டு கபாலீஸ்வரனை அழுத்தமாக பார்த்தான். பின் நிதானமான குரலில் சொன்னான், அங்கிள், இந்த ஊர்ல தான் நான் சர்க்கரை தொழிற்சாலை போட போறேன். அதை சக்சஸ்ஃபுல்லாவும் நடத்தி காட்டுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நல்லா தெரியும். ஸோ யூ டோன்ட் கம் வித் மீ. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது என்றான் வெகு தீர்மானமான குரலில். கபாலீஸ்வரனுக்கு கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. சிறைச்சாலை. நாளை மறுநாள் ராமண்ணாவுக்கு தூக்கு. அதிகாலை 5 மணிக்கு தொடங்கி 5 மணி 5 நிமிடங்களுக்குள் நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படித்தான் தூக்கு தண்டனை விஷயத்தில் எப்போதுமே சட்டம் சொல்கிறது. அதை நினைத்த பெருமாள் துரைக்கு கூட மனதை என்னவோ செய்தது. சிறைச்சாலையின் சானிட்டரி இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் பெருமாள் துரையை பார்க்க அவர் அறைக்கு வந்த சமயத்தில் பெருமாள் துரை ராமண்ணாவின் கேஸ் ஃபைலை தான் பார்த்து கொண்டிருந்தார். இருவரும் வந்து அமரவும் அவர்களிடம் பேச ஆரம்பித்தார். நாளான்னைக்கு ஒரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றணும் போல இருக்கே. ஆமா டாக்டர், கிட்டத்தட்ட 9 மாசம் கழிச்சு திரும்பவும் ஒரு தூக்கு தண்டனை. பாவம் கைதி ராமண்ணா. இப்ப கூட பரிசோதனை பண்ணிட்டு தான் வரேன். கண்ணை மூடிக்கிட்டு யோகத்துல இருக்காரு. நான் எவ்வளவு கூப்பிட்டும் கண் திறக்கல. உதடோ ஓம் நமச்சிவாயன்னு முனிவர் மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ஒரு விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ். விடுங்க, சாமி பேர சொல்லிக்கிட்டு தியானம் தானே பண்றாரு. இதுக்காக நாம என்ன செய்ய முடியும்? பெருமாள் துரை கேட்ட நொடி ஒரு சென்ட்ரி போலீஸ்காரர் ஓடி வந்து மூச்சிறைக்க நின்றார். என்னய்யா, என்ன விஷயம்? தூக்கு தண்டனை கைதி ராமண்ணா சுவத்துல முட்டிக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மயங்கி விழுந்துட்டார் சார். அந்த செய்தியை கேட்ட நொடி பெருமாள் துரையும் டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் ராமண்ணாவின் செல் நோக்கி ஓடத் தொடங்கினர். செல்லின் இரும்பு கதவருகே சென்று நின்றபோது உள்ளே ராமண்ணா மயங்கி கிடப்பதும் அவர் தலை பாகம் உடைந்து இரத்தமானது ஒரு சிவப்பு பாம்பு போல ஊர்ந்து வருவதும் தெரிந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று ராமண்ணா உடம்பில் உயிர் இருக்கிறதா என்றுதான் பார்த்தார்கள். நல்ல வேளையாக நாடி துடிப்பு இருந்தது. டாக்டர் வேகமாக செயல்பட தொடங்கினார். அந்த சிறைச்சாலையின் ஹெல்த் சென்டரில் இருந்து ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட்டு எமர்ஜென்சி வேனிலும் ராமண்ணாவை ஏற்றினார்கள். வேனும் GH நோக்கி ஓடத் தொடங்கியது. ராமண்ணாவின் வீடு. ஹாலில் மட்டும் விளக்கு எரிந்தபடி இருக்க வீடே இருளடைந்து கிடந்தது. ஒரு மூலையாக பார்த்து சிலை போல உட்கார்ந்திருந்தாள் ராமண்ணாவின் மனைவி ஜானகி. அவர்கள் வரையில் ராமண்ணா உயிரோடு இருக்க போகும் கடைசி இரவு அந்த இரவுதான். மறுநாளைய இரவின் முடிவில் அவரை தூக்கில் போட இருப்பதை உறுதி செய்து விட்டிருந்ததால் நொறுங்கி போய் உட்கார்ந்திருந்தனர். தாகத்துக்கு எழுந்து போய் தண்ணீர் குடிக்க கூட பிடிக்கவில்லை. இப்படியே கிடந்து ராமண்ணா உயிர் பிரிக்கப்படும் போது தாங்களும் உயிரை விட்டுவிடலாமா என்றெல்லாம் வருத்தத்திலும் குழப்பத்திலும் இருந்தனர். பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் அவ்வப்போது வந்து பார்த்து ஆறுதல் சொல்ல முயன்று தோற்று போய்கொண்டே இருந்தார். அவர் பேச்சு அவர்கள் காதில் விழுந்தால்தானே. ஜானகி வரையில் வீட்டு சுவற்றில் தொங்கும் கடவுள் படங்கள் எல்லாம் மனிதர்களின் அழகான கற்பனையாகத்தான் அந்த வேளையில் தோன்றியது. அந்த படங்களையெல்லாம் மிகவே எரிச்சலோடு பார்த்தாள். ஒரு சமயம் அவைகளையெல்லாம் எடுத்து போட்டு எரிக்க கூட முயன்றாள். அவளது மகள்கள் தான் தடுத்து நிறுத்தினார்கள். போங்கடி, சாமியாவது பூதமாவது எல்லாம் பொய்யடி. எப்பவும் வலுத்தவங்களுக்குத்தான் காலம்.
ஒன்று கையில காசு இருக்கணும், இல்ல மனசுல கொலைக்கும் அஞ்சாத தைரியம் இருக்கணும். இது இல்லாட்டி மனுஷ ஜென்மமும் ஒரு புழுப்பூச்சி தாண்டி. சாமியாம் சாமி, அடேங்கப்பா, நமக்குத்தான் எத்தனை சாமிங்க. பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டு ஒரு சாமி, இவருக்கு காப்பாத்துற கடவுள்னு ஒரு பேரு, இன்னொரு சாமிக்கு தலையில கங்கை, இவரு அழிச்சவராம். 3 தலையோட ஒரு சாமி, இவரு படைக்கிறவராம். பத்தாததுக்கு வேலும் கையுமா ஒரு சாமி, தும்பிக்கையோட ஒரு சாமி, குரங்கு மூஞ்சியோட ஒரு சாமி, சிங்க மூஞ்சியோட ஒரு சாமி. அடேங்கப்பா, எவ்வளவு சாமிங்க, எவ்வளவு ஆயுதம். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு சாமி கூட வரலையே. ஒரு பாவமும் பண்ணாம, ஒரு தப்பும் பண்ணாம என் தெய்வம் எங்களை விட்டு போக போகுதே. ஐயோ, கதறி விட்டாள் கதறி. மகள்களான அகிலாவும் பிருந்தாவும் தான் ஆறுதல் கூறினார்கள். அம்மா, காக்கா சித்தர் இருக்காருமா, நிச்சயமா நல்லது நடக்கும்மா. பரவாயில்லை, அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதுவும் ஒரு போலி நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போதைக்கு அதை இதை சொல்லித்தான் ஜானகியை தேற்ற வேண்டி இருந்தது. இல்லாவிட்டால் ராமண்ணாவுக்கு முன்பாகவே ஜானகி போய்விடுவாள் போல அவள் நெஞ்சத்தில் அத்தனை துக்கம். இறுதியாக ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். தூக்க மாத்திரையை பாலில் கலந்து எடுத்து வந்து ஜானகிக்கும் கொடுத்துவிட்டு தாங்களும் குடித்துவிட்டு தங்களுக்குள் தங்களையும் மீறிவிடலாம் என்கிற முடிவுக்கும் வந்தனர். அதன் பொருட்டு அகிலா எழுந்து போய் பால் காய்ச்சினாள். பிருந்தா தூக்க மாத்திரையை கஷ்டப்பட்டு வாங்கி வந்து அதை தூளாக்கினாள். பாலிலும் கலந்தாகி விட்டது. அப்போதுதான் சமையலறை ஜன்னல் கதவுக்கு வெளியே உள்ள நெல்லி மரத்தில் இருந்து காக்கை ஒன்று கரையும் சத்தம் கேட்டது. இருவரையும் ஆச்சரியம் அப்பி எடுத்தது. காகங்கள் பெரும்பாலும் இரவில் கரைவதில்லை, எங்காவது மரங்களில் அப்படியே ஒடுங்கிவிடும். ஆனால் இங்கே காகம் கத்துகிறதே. ஆச்சரியத்தோடு பாலில் தூக்க மாத்திரையை கலக்காமல் கதவை திறந்து கொண்டு வெளியே போய் பார்த்தாள். இருளில் யாரோ ஒருவர் நிற்கிற மாதிரி தெரிந்தது. யாரது? பிருந்தா சற்று பயந்த குரலில் கேட்கவும் அந்த உருவமும் மெல்ல வெளிச்சத்துக்கு வந்து நின்றது. பிருந்தா சிலிர்த்து விட்டாள். புகைப்படத்தில் மட்டுமே அவள் பார்த்திருந்த காக்கை சித்தர். கரிய தேகம், மூக்கும் சற்று கூர்மையாக, இடுப்பில் கூட கருப்பு துணியில்தான் துண்டு. சாமி, நல்லா இருக்கீங்களா? அவரும் விசாரித்தார். என்ன சாமி கேள்வி இது? நாங்க எங்க சாமி நல்லா இருக்கிறது? அப்பாவோட நிலை உங்களுக்கு தெரியாதா? குரல் உடைந்து போய் படபடவென்று பேசினாள் பிருந்தா. பயப்படாத, இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? சாமி, அப்பாவுக்கு நாளைக்கு தூக்கு சாமி. அப்படியா? அவர் எதுவும் தெரியாத மாதிரி திருப்பி கேட்டார். அதற்குள் உள்ளே இருந்து ஜானகியும் அகிலாவும் வந்து விட்டனர். அவர்களுக்கும் காக்கை சித்தரை பார்க்கவும் சிலிர்ப்பு, கூடவே ஒரு படபடப்பு. சாமி, நீங்க தானே அப்பாவுக்கு ஆயுசு 88 வருஷம் 7 மாசம் 3 நாளுன்னு சொல்லி இருக்கீங்க. ஆனா இப்ப அப்பாவுக்கு 55 வயசு தானே ஆகுது. அவர் ஆயுள் முடிய போகுது. எங்களால என்ன செஞ்சும் அப்பாவை காப்பாற்ற முடியாது போல இருக்கே சாமி. கரகரவென்று கண்ணீர் பெருக்கினாள் அகிலா. அழாதீங்க, பிறக்கும் போதே போற நேரமும் தீர்மானம் ஆயிடுது. அதை மாத்த இதுவரைக்கும் யாரும் பிறந்து வரல, இனியும் வரப்போறதில்லை. சாமி, இந்த மாதிரி சித்தாந்தத்துல எல்லாம் எங்களுக்கு இப்ப நம்பிக்கை இல்லை சாமி. ஜனாதிபதி மனு கூட ரத்தாயிடுச்சு. அப்பாவுக்கு நாளைக்கு தூக்கு. சரியா 9 மணிக்கு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா உடம்ப ஒப்படைச்சிடுவோம்னு ஜெயில்ல இருந்து அதிகாரி இங்க தகவல் சொல்லிவிட்டு இருக்காங்க சாமி. ஒரு கடிதமும் அனுப்பி இருக்காங்க. பிருந்தா ஓடி போய் அந்த அரசாங்க முத்திரை கொண்ட கடிதத்தையும் எடுத்து வந்தாள். காக்கை சித்தரோ அதை பார்க்காமல் சிரித்தாள். பணத்தை எப்படிமா தூக்கில போட முடியும்? அதெல்லாம் முடியாது என்றாள். என்ன சாமி சொல்றீங்க? வாரி சுருட்டி கொண்டு முன்னே வந்தாள் ஜானகி. பயப்படாத ஜானகி, எனக்கு எதுவும் ஆகல, ஆகவும் ஆகாது என்றார் காக்காய் சித்தர். ஆனால் அவர் குரல் மாறி ராமண்ணாவின் குரல் அங்கே ஒலித்ததுதான் ஆச்சரியம். ஜானகி விக்கித்து போனாள். இது அவர் குரல் ஆச்சே. ஆமாமா, என் குரல் தான். நான் வேற, சாமி வேற இல்ல. என்னங்க இது? இங்க என்ன நடக்குது? ஜானகியிடம் ஒரு பயம் வந்து தொற்றிக்கொண்டது. காக்கை சித்தர்தான் குரல் மாற்றி பேசி சித்து வேலை செய்கிறாரோ என்றும் தோன்றியது. நீங்க? நான் ராமண்ணாம்மா, உன் புருஷன். புருஷனா? பதட்டமோ பயமோ படாத. நான் இப்ப சாமி உடம்புக்குள்ள கூடு மாறி வந்திருக்கேன். கூடு மாறியா? ஐயோ, என்ன இதெல்லாம்? முதல்ல அமைதியா இரு, பதட்டத்தை விடு. உன் கழுத்துல தாலி கட்டின ராமண்ணா தான் வந்திருக்கேன். சாமிதான் தன் உடம்புல என்ன ஏத்திக்கிட்டு இருக்கார்.
அப்ப அப்ப உங்க உடம்பு ஆஸ்பத்திரியில இருக்கு. இப்ப உனக்கு போன்ல தகவல் வரும் பார். அவர் சொன்னது போலவே வீட்டு தொலைபேசியில் அழைப்பு. ஓடிப்போய் காதை கொடுத்தாள் பிருந்தா. ராமண்ணாவோட மனைவிங்களா? மறுபக்கம் ஜெயில் வார்டன் பெருமாள் துரை. இல்ல, மக. உங்க அம்மா இல்லையாம்மா? என்ன விஷயம்? அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? சட்டப்படி அம்மா கிட்ட தான் சொல்லணும். இருந்தாலும் அவங்க தாங்க மாட்டாங்கங்கிறதால உன்கிட்ட சொல்றேன். உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாருமா. அந்த பதில் பிருந்தாவை அப்படியே திரும்பி பார்க்க வைத்தது. திரும்பி பார்த்த பிருந்தா தொடர்ந்து பெருமாள் துரைக்கு காதை கொடுத்தாள். உங்க அப்பா பித்து பிடிச்ச மாதிரி மாறி மாறி சுவத்துல தலைய மோதி ரத்த காயத்தோட செல்லுக்குள்ள கிடந்தாரு. அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்த ரொம்பவே முயற்சி பண்ணோம். ஆனா பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுமா. பெருமாள் துரையின் குரலில் சுரத்தே இல்லை. சரிங்க, அம்மா கிட்ட சொல்றேன். இப்ப அப்பா உடம்பு எங்க இருக்குது? ஆஸ்பத்திரியில தான் இருக்குது. கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்கி இருக்கு. நீ அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி என்னோட ஜெயில் ஆபீஸுக்கு கூட்டிக்கிட்டு வாமா. அவங்க கிட்ட நிறைய கையெழுத்தெல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. சரிங்க சார். பிருந்தா பேசி முடித்தாள். போனை வைத்துவிட்டு திரும்பியும் வந்தாள். அவள் வயதுக்கு அவள் கண் எதிரில் பார்க்கின்ற அனுபவங்கள் அவ்வளவும் புதிது மட்டுமல்ல, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆகையால் காக்கை சித்தரை ஒரு மாதிரி பார்த்தாள். என்ன பிருந்தா, யார் போன்ல பேசினது? ராமண்ணாவின் குரலில் காக்கை சித்தர் பேசவும் அவளிடம் திரும்பவும் ஒருவித ஆச்சரியம் கலந்த அதிர்வு. சொல்லுமா. சித்தருக்குள் இருந்த ராமண்ணா தூண்டினார். ஜெயிலர் பெருமாள் துரை. என்னன்னு சொன்னார்? நீங்க சும்மா சொல்லு. செத்து போயிட்டதா? அவளால் முழுவதுமாக சொல்ல முடியவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. அவ்வளவுமே ஜானகியையும் உலுக்கிக் கொண்டிருந்தது. அகிலா அம்மாவை நெருக்கமாக கட்டி கொண்டிருந்தாள். அழாத. ஒரு வகையில நான் செத்துட்டேங்கிறது தான் உண்மை. உடம்ப ஒப்படைச்ச பிறகு நான் அதுக்குள்ள திரும்ப புகுந்து எழுந்து வந்துடுவேன். ராமண்ணா ஏதோ ஊருக்கு போய்விட்டு திரும்புவது போல சொன்னது ஜானகியை என்னவெல்லாமோ செய்தது. ஜானகி, அதைரியப்படாத. என்ன சந்தேகமும் படாத. சாமி ஒன்னும் குரல் மாத்தி பேசல. என்னோட பக்திக்காக மார்க்கண்டேயனுக்காக வந்த சிவபெருமான் போல என்ன வந்து காப்பாத்தி இருக்கார். சட்டத்துக்கு முன்னாலதான் நான் ஒரு குற்றவாளி, அதுவும் சந்தர்ப்ப சாட்சிகளால. உண்மையில நான் எந்த கொலையும் செய்யல. இது உங்களுக்கும் தெரியும். ஆகையால எப்படி பார்த்தாலும் என் மேல எந்த தப்பும் இல்ல ஜானகி. ஆனா அதை நிரூபிக்க கால அவகாசமோ சந்தர்ப்ப சூழ்நிலையோ எனக்கு இல்லை. சாமி எனக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைய வேற விதத்துல உருவாக்கி தரப்போறாரு. அதுல ஒரு விதம்தான் இப்ப நான் சாமி உடம்புக்குள்ள அடங்கி இருந்து பேசுறது. அஷ்டமா சித்தியில பரகாய பிரவேசம்னு ஒரு சித்தி இருக்கு. கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சதுக்கு பல உதாரணங்களும் இருக்கு. ராஜா விக்ரமாதித்தன்ல இருந்து திருமூல சித்தர் வரை பல பேர் அதற்கு உதாரணம். நம்ம சித்தர் சாமி பரகாய பிரவேசத்துல ரொம்பவே அனுபவம் உள்ளவர். அவர் நுழைய உடம்பு கிடைச்சா போதும் நுழைஞ்சிடுவார். அப்படி அவர் ஆசையா நுழையிற உடம்பு காகங்களோடது. அதனாலதான் சாமிக்கு காக்கா சித்தர்னு பேரும் வந்துச்சு. காக்காங்கிற பேரே காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்ங்கிற பொருளுக்குள்ள இருந்துதான் வந்தது. காக்கா வடிவத்துலதான் நம்ம முன்னோர்களும் வந்து நாம போடுற அன்னத்தை சாப்பிட்டு ஒரு புண்ணிய கணக்குக்கு வழி செஞ்சுட்டு போறாங்க. காக்கா ஏன் கருப்பா இருக்கு? எப்பவும் அது ஏன் கூட்டத்தோட இருக்கு? சைவமும் அசைவம்னு ரெண்டையும் அதால எப்படி சாப்பிட முடியுதுன்னு காக்காய்க்கு பின்னால சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஜானகி. இவ்வளவு தூரம் நான் சொல்ல காரணம் நீங்க தைரியமாவும் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் தெளிவாவும் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான். என் உடம்ப இப்ப நீ ஆஸ்பத்திரியில போஸ்ட்மார்ட்டம்ங்கிற பேர்ல பெருசா கூறு போடாதபடி வாங்குறதுக்கு முயற்சி செய். என்னை அறுத்து கூறு போட டாக்டர் முயற்சி செய்யும் போது சாமியோட சக்தி அந்த டாக்டரையும் வேற மாதிரி செயல்பட வைக்கும். மொத்தத்துல என் உடம்பு எந்த தையலும் இல்லாம உன்கிட்ட ஒப்படைக்கப்படும். எங்க குடும்பத்து வழக்கம் புதைக்கிறது தான்னு சொல்லிடு. அப்படி என் உடம்ப வாங்கி புதைக்க போகும்போது சாமி என் ஆத்மாவை தன் உடம்புல இருந்து விடுவிச்சு திரும்ப என் உடம்புக்குள்ள அடங்குற மாதிரி செய்வார். தன்னோட முழு பிராண ஆற்றலை எனக்கு தந்து என் உயிரை
நானே பிரிச்சு அவருக்குள்ளேயும் நுழையும்படி செஞ்சார். அதே மாதிரி நானும் வெளியேறி என் உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுவேன். வெளியே வந்த பிறகு நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் என்னோட திட்டம். சாமி கூட இருக்கார், நிச்சயம் நான் அதை நிரூபிப்பேன். அதன் பிறகு சட்டத்தோட பிடிகள்ல சரண்டர் ஆகி நீதிமன்றத்தாலேயே நான் விடுதலையாகி வருவேன். இடைக்காலத்துல நான் கொஞ்சம் ஒளிஞ்சுதான் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை. உங்களையெல்லாம் பிரிஞ்சு அதர்மத்தால நான் செத்து மண்ணோட மண்ணா போறதுக்கு இது எவ்வளவோ தேவலதானே? ராமண்ணா காக்கை சித்தர் உருவில் நின்று நீண்ட விளக்கம் அளித்து கேட்ட மறுநொடி ஒரு பெரும் குமுறலுடன் ஜானகி அவர் கால்களில் விழுந்து விட்டாள். பிருந்தாவும் அகிலாவும் கூட காலில் விழுந்தனர். அவர்கள் எழுந்து பார்த்தபோது காக்கை சித்தர் அங்கே இல்லை. ஜெயில். வார்டர் பெருமாள் துரையின் அறை. கண்ணீருடன் ஜானகியும் அகிலா பிருந்தா மூவரும் அவர் எதிரில். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல என்றுதான் பெருமாள் துரை ஆரம்பித்தார். உங்க கணவரோட கொலை குற்றத்தை ஜனாதிபதி மன்னிச்சு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாறும்னு நாங்க ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனா இந்த கொலை குற்றத்தோட தீவிரவாதிகள் தொடர்பும் இருக்கிறது கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதால இந்த கேஸ ஜனாதிபதி கன்சிடர் பண்ணல. உங்க கணவர் சுட்டு கொல்ல பயன்படுத்தின துப்பாக்கி ஒரு தீவிரவாதியோட துப்பாக்கி. கொலை நடந்த இடத்துல அந்த தீவிரவாதியும் இருந்திருக்கான். இதனால நாட்டோட எதிர்கால நன்மைகளை மனசுல வச்சு இந்த கேஸ ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதே சமயம் உங்க கணவர் எப்படியும் விடுதலையாயிடுவோம்னு நம்பிக்கையோட இருந்தார். ஆனா இனி விடுதலையும் இல்ல, தூக்கு தண்டனைய வேற அனுபவிக்கணும்னு ஆன உடனே தண்டனையில சாகிறத விட தற்கொலையில சாகிறது மேல்னு முடிவு பண்ணி சுவத்துல மோதி உயிரை விட்டுட்டார். இந்த மாதிரி செஞ்சுக்க ரொம்பவே மன துணிவு வேணும். கூட்டி கழிச்சு பார்த்தா கோழைகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றதே போய் உண்மையில தற்கொலை செஞ்சுக்கத்தான் தைரியமே தேவைப்படுது. பெருமாள் துரையின் விளக்கத்தில் தத்துவ விசாரமும் கலந்து இருந்தது. தலை குனிந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த ஜானகியும், சார் உடம்பையாவது தயவு செஞ்சு அறுத்து சிதைக்காம கொடுத்து எனக்கு ஒரு சின்ன திருப்தியையாவது தாங்க சார் என்றார். அது எப்படிமா முடியும்? மார்ச் வரைக்கும் பாடி போயிட்டாலே அங்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முக்கிய பாகங்களை வெட்டி எடுத்து கொஞ்ச காலம் வரைக்கும் பாதுகாத்து ஆகணும். நாளைக்கே இந்த விஷயத்துல மரணத்துல சந்தேகம் இருக்கு, உங்க கணவர் தற்கொலை செஞ்சுக்கல, அவர் விஷம் வச்சு கொல்லப்பட்டார்னு ஒரு புகார் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப கோர்ட்ல முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் கேட்பாங்க. சார் அப்ப நான் இப்பவே இந்த மரணத்துல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு எழுதி தரவா சார்? ஜானகியின் பழிச்சென்ற பதில் பெருமாள் துரையை சற்று ஆச்சரியப்பட வைத்தது. உயிர் போய் எரிக்க போற உடம்பு தானே, அதுல கொஞ்சம் வெட்டலோ தையலோ இருந்தா என்ன, இப்போ இருந்துட்டு போகட்டுமே. இல்ல சார், நான் அவரை புதைச்சு சமாதி எழுப்ப போறேன். ஊனப்பட்ட உடம்ப எரிக்க கூடாதுன்னு எங்க குடும்பத்துல சொல்வாங்க. சரி, நான் டாக்டர் கிட்ட பேசி பாக்குறேம்மா என்று சொன்ன பெருமாள் துரைக்கு ஜானகியும் பிருந்தாவும் அகிலாவும் பெரிதாக அழாதபடி இயல்பாக இருந்ததே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பரவாயில்ல, நீங்க மனசளவுல சமாதானம் ஆயிட்டீங்கன்னு பார்த்தாலே தெரியுது என்றார். அதன் பின் அங்கிருந்து ஜிஹெச்சுக்கு புறப்பட்டு போனார்கள். வழியில் அன்றைய தினசரி பேப்பரின் தலைப்பு தாளில் தூக்கு தண்டனை கைதி தற்கொலை என்கிற செய்தி ராமண்ணாவின் போட்டோவோடு கண்ணில் பட்டது. ரீதியிலும் ராமண்ணா தற்கொலை செய்து கொண்ட செய்தியை செல்லுக்குள் தோய்ந்து கிடந்த இரத்த கரையில் இருந்து சுவற்றில் அவர் வரைந்திருந்த சிவலிங்கம் படம் வரை காட்டியபடி இருந்தார்கள். அந்த ஏசி அறையின் குளிருக்குள் சூடான டீயை சப்பியபடியே அமர்ந்திருந்தான் அமரேஷ். அப்போது அவன் செல்லில் ஒரு அழைப்பொலி. அமரேஷ் ஸ்பீக்கிங். அமர், முதல்ல டிவியை பாரு. ஜெயில இருந்து திரும்பி வந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு கோர்ட்ல உன்கிட்ட சவால் விட்டானே அந்த ராமண்ணாங்கிற நபர் தற்கொலை செஞ்சுக்கிட்டத நல்ல டீட்டெயிலா காட்டிக்கிட்டு இருக்காங்கப்பா என்றான். மறுமுனையில் இருந்து வந்த தகவல் ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் JMD-யான அந்த இளைஞனை துரிதப்படுத்தியது. அவனது அறையில் சுவரோடு சுவராக ஒரு LED டிவி, அதில் காட்சிகள் ஓடத் தொடங்கின. குறிப்பாக சிறை சுவற்றின் சிவலிங்கம் மேல் கேமரா க்ளோஸ் அப்புக்கு போன போது பக்கத்திலேயே அமரேஷ் என்றும் எழுதப்பட்டு அதன் மேல் பெருக்கல் குறியும் போடப்பட்டிருந்தது. அதை பார்க்கவும் அமரேஷ் என்னும் அந்த கார்ப்பரேட் புலிக்கு வியர்க்க தொடங்கிவிட்டது. அந்த காட்சியை பார்த்த கண்கள் இரண்டிலும் ஒருவித உறைவு.
தொடர்ந்து ராமண்ணாவின் வெள்ளை துணி போர்த்திய உடல் ஸ்ட்ரெச்சரில் கடந்து போகும் காட்சிகளும் பின்புலத்தில் செய்திகளும் ஓடியபடியே இருந்தது. பிரபல தொழிலதிபர் அமர்நாத்தின் அமர் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராமண்ணா என்பவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருந்தது நீதிமன்றம். ஆனால் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாகவே ராமண்ணா சிறைச்சாலை சுவற்றில் முட்டி மோதிக்கொண்டு உயிரை விட்ட செயல் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் உள்ளது என்று சாட்சியோடு காதில் விழுந்த குரலால் அமரேஷ் என்கிற அந்த இளைஞனின் நெற்றியில் ஒரு பெரிய சுருக்கமே விழுந்தது. தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு நகம் கடிக்க தொடங்கிவிட்டவனை திரும்ப அழைத்தது தொலைபேசி. அவனும் பேச தயாரானான். மறுபக்கம் அவன் நண்பன் கோபால். அமரேஷ் ஸ்பீக்கிங். தெரியுது. டிவி பாத்தியா? எப்படியோ உன் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தனோட கதை முடிஞ்சது. இப்ப சந்தோஷம் தானே? எல்லாத்துக்கும் தானா? உற்சாகமா வாயை திறந்துதான் சொல்ல. என்னத்த சொல்றது? எல்லாத்தையும் மறக்க நினைக்கும் போதுதான் அது சம்பந்தமான விஷயங்களும் சுத்தி நடந்த அந்த எண்ணங்களும் அதிகமாகுது. அதனாலதான் எப்பவும் எந்த நிலையிலையும் தப்பு பண்ணாம யோக்கியமாவே இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன கோபால், இதுதான் டைம்னு குத்தி காட்டுறியா? நான் அதை மறுக்க விரும்பல அமரேஷ். குத்தி காட்டுறதாவே வச்சுக்கோ. இனியாவது நீ ஒழுங்கா இருக்கணும்னு தான் இப்படி சொல்றேன். சட்டத்தால உன்னை தண்டிக்க முடியல. பாவம் அந்த ராமண்ணா பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக உன்னையும் காப்பாத்திட்டு உயிரை விட்டுட்டாரு. உன்ன மாதிரி கார்பரேட் மனிதர்களுக்கு வேணும்னா கற்பு ஒழுக்கமெல்லாம் ஒரு கடைச்சரக்கு மாதிரி காசுக்கு வாங்க முடிஞ்சதா தெரியலாம். ராமண்ணா மாதிரி மானஸ்தர்களுக்கெல்லாம் அது உயிர் மாதிரி. அதனாலதான் சட்டப்படி தண்டிக்கப்பட்டு ஒரு குற்றவாளியா சாக பிடிக்காம இப்படி தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காரு. கோபால், தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்திக்கிறியா? என்ன அதட்டாத அமர். உனக்குள்ள உனக்கு நீயே யோசிச்சு பாரு. ஒரு குடும்பத்தையே நடுத்தருவுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. உன்னால பாதிக்கப்பட்ட அந்த பிருந்தாவை நினைச்சா எனக்கு இன்னும் பரிதாபமா இருக்கு. போதும் போதும் கோபால், பேச்சை நிறுத்து. அமரேஷ் போனை வேகமாக கட் பண்ணி விட்டு திரும்பவும் நகம் கடிக்க தொடங்கினான். விட்டால் விரலையே கடித்து தின்று விடுவான் என்பது போல அவன் முகத்தில் ஒரு அவஸ்தையான ஆக்ரோஷம். மார்ச் வரி. உள்ளே 5 அடி 6 அங்குலத்தில் வெள்ளை துணி மூட்டைகளாக பிணங்கள். ஏசி ரேக்குகளில் இடமில்லாததால் பல உடம்புகள் தரையில் கிடத்தப்பட்டிருந்தன. மார்பு பாகத்தில் அவைகளுக்குரிய பெயரும் எண்ணும் கோணல் மாணலாக எழுதப்பட்டிருந்தது. ராமண்ணாவின் உடல் மட்டும் ஸ்ட்ரெச்சர் டிராலி மேல் மார்ச் வரியின் டீ செஷனுக்காக தியேட்டர் டேபிளுக்கு செல்ல தயாராக இருந்தது. காக்கி உடுப்பணிந்த ஸ்வீப்பர்கள் இருவர் குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி இருந்தனர். கீழே கிடந்த பிணங்களை குப்பை போல கருதி தாண்டுவதும் இழுத்து ஒரு ஓரமாக தள்ளுவதும் அவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தது. அவர்களின் பெரிய சட்டை பாக்கெட்டில் பாதி குடித்து முடித்த குவார்ட்டர் பாட்டிலும் இருந்தது. வெளியே மரத்தடியில் ஜானகி பிருந்தா அகிலாவோடு காத்து கொண்டிருந்தாள். அவர்களோடு அவளது பக்கத்து வீட்டுக்காரரும் இன்னும் சில தெரிந்தவர்களும் வந்திருந்தனர். ஜானகி மயங்கி விடுவாள். அகிலாவும் பிருந்தாவும் அழுது கூப்பாடு போடுவார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களின் அழுத்தமான அமைதி ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. பெருமாள் துரையும் சிறையில் இருந்து தனக்கான காரில் வந்திருந்தார். காக்கி மேல் சட்டையை கலற்றிவிட்டு வெள்ளை டிஷர்ட் அணிந்து வந்திருந்தார். டாக்டர் வந்து உடம்பை அறுத்து பரிசோதித்து ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்த பிறகு உடம்பை ஒப்படைக்க வேண்டும். அதற்கான காத்திருப்பின் போது மார்ச் வரி அறை ஜன்னல் கம்பி மேல் காகம் ஒன்று வந்து அமர்ந்தது. டேபிள் மேல் ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை ஒரு எவர் சில்வர் ட்ரேயில் போட்டு தயார்படுத்த வந்த ஸ்வீப்பர் காக்கையை பார்த்ததும் ஷூ என்று துரத்தி கதவையும் மூட போனான். அந்த அறையின் இரத்த வாடைக்கு காக்கைகள் மட்டுமல்ல, சமயத்தில் கழுகுகளில் இருந்து நாய்களும் பூனைகளும் கூட வருவதுண்டு. அதிலும் காக்கைகள் அதிகமாகவே வரும். எவ்வளவு துரத்தினாலும் திரும்ப திரும்ப வந்து எதையாவது விழுங்க பார்க்கும். இதனால் ஸ்வீப்பர்களிடம் உண்டி வில்லும் இருக்கும். உண்டி வில்லை அவர்கள் கையில் எடுத்த நொடி எகிரி பறந்துவிடும். ஆனால் அன்று ஸ்வீப்பர் கதவை அடைத்த பிறகும் அந்த காக்கை விலகாமல் முன்வழியாக மனிதர்கள் பிரவேசிப்பது போல விருட்டென்று பறந்து டாக்டரின் அறைக்குள் சென்று அங்குள்ள டாக்டர் சீட்டுக்கு எதிரில் உள்ள நாற்காலியில் அமர்ந்து கொண்டது.
இதை அங்குள்ள யாரும் கவனிக்கவில்லை. டாக்டருக்காக காத்திருத்தல் தொடர்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் வெளியே மரத்தடிக்கு ஜோதிடர் ரங்கசாமியும் வந்ததுதான் ஆச்சரியம். தோளில் துணிப்பை தொங்க வேட்டி ஜிப்பா என்கிற தொழில் ரீதியான தோற்றமுடன் வந்த அவரை பார்க்கவும் சூழலையும் மீறி ஒரு சிறு சிரிப்பு வந்தது வார்டர் பெருமாள் துரைக்கு. வணக்கம் சார். என்ன ஜோசியர, எப்படியா தைரியமா உங்களால இங்க வர முடிஞ்சது? என்னையும் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? பெருமாள் துரை கிண்டலாக ஆரம்பித்தார். ஆமா சார், நான் அந்த ராமண்ணா செத்ததை நம்ப முடியாம தான் பார்க்க வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க? சில நேரங்கள்ல என்னையும் மீறி தப்பு நடந்துடுதுன்னா? இல்ல சார், 100 தடவை பரிசோதனை பண்ணிட்டேன். ராமண்ணா செத்திருக்க வாய்ப்பே இல்லை சார். உள்ளதான் யா உடம்பு கிடக்குது. தெரியும் சார், நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகையிலையும் படிச்சிருக்கேன். சுடுகாட்டுல பிணத்தை போட்டு தீ வைக்க போகும்போது பல பேரு கண்ணு விழிச்சு பிண மேடைய விட்டு எழுந்துட்டதா? ஓ, அப்படி இங்க ராமண்ணாவும் எழுந்திருச்சு வருவாருன்னு ஒரு நம்பிக்கையா உங்களுக்கு? அவர் சாகவே முடியாதுங்கும்போது அப்படித்தானே சார் நடந்தாகணும். போதும் மிஸ்டர் ரங்கசாமி, தொடர்ந்து குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலைங்கிற மாதிரியே பேசாதீங்க. இனியாவது இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் ஒரு ஹம்பக்கான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க தொழிலையும் மாத்திக்க பாருங்க. ரியல் எஸ்டேட் தொழில் உங்களை போல நல்லா வாயடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே தோது. அதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். பெருமாள் துரை கடுமையாகவே ரங்கசாமியிடம் பேசும்போது டாக்டர் வந்து விட்டதற்கான அறிகுறிகள். விறுவிறுவென்று வந்த டாக்டர் முதலில் தனக்கான அறைக்குள் தான் நுழைந்தார். உள்ளே அவருக்கு எதிரான நாற்காலியில் காகம். அதை பார்க்கவும் டாக்டரிடம் ஒரு திடுக்குணர்ச்சி. ஒரு வினாடி பகீர் என்றது. அது என்னதான் சாதுவான பறவையாக இருந்தாலும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் அதை பார்க்க நேரும் போது மனது அதிர்வது இயற்கைதானே. சுதாரித்து கொண்டு விரட்ட பார்த்தார். குனிந்து மேஜையை ஒட்டி கிடந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து எறிவதற்கு முயன்றவர் அதன் நிமித்தம் நிமிர்ந்த போது விக்கித்து போனார். எதிரில் காக்கை சித்தர், கரிய முகமும் கூரிய நாசியுமாக, ஆனால் பார்வையில் நல்ல தீட்சண்யம். வலது கை ஒரு கோலை பிடித்தபடி இருந்தது. மேனியில் ஒரு கருப்பு வேட்டி, அவ்வளவுதான். நீங்க யாரு? டாக்டரால் அவரை ஒருமையில் அழைக்க முடியவில்லை. அது மரியாதையில் முடிந்து போனது. நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்லப்பா, இப்ப நீ என்ன பண்ண போறேங்கிறது தான் முக்கியம். இதமான அவர் பேச்சில் மெஸ்மரிச தன்மை, பார்வையிலும் அதே வீச்சு. நான் இப்ப என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? பரவாயில்லையே, 10-15 நொடிக்குள்ளேயே வலிக்கு வந்துட்டியே. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உள்ள உனக்காக காத்திருக்கிற உடம்ப அறுத்து சேதப்படுத்தாம அதை நீ அப்படியே உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதானே சாமி, அப்படியே செஞ்சுடுறேன். கடமை தவற போறதா நினைச்சிடாத. தருமப்படி நடக்க முயலும் போது நியாயங்களை மீறக்கூடிய நிலை வரலாம். ஆனா தர்ம பலனே நியாய தப்புக்கு பரிகாரமாகி 1க்கு 1 சரியாயிடும். நீங்க சொல்றத கேட்க போறேன் நான். எதுக்கு சாமி விளக்கம்? குருநாதர் உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறது தானே நல்ல சிஷியனோட கடமை. என் தீட்சை உனக்கு கிடைச்சிடுச்சு, அதுதான் இப்படி பேச தொடங்கிட்ட. இது பொல்லாத மாய உலகம். தப்பெல்லாமும் சரியாவும் சரியெல்லாமும் தப்பாவும் தெரியும். தெளிஞ்சு நடந்துக்க தெரியணும். பண்ண பாவமும் நிழலா தொடர்ந்து வரும். அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். பாவம் ராமண்ணா இப்படியெல்லாம் படணுங்கிறது அவனோட கர்மம். அதுக்கு நான் வந்து உதவணுங்கிறது என் கர்மம். இதனால ஒரு புது பாடத்தை இந்த உலகமும் படிக்க போகுது. இந்த பாடத்துல உனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதனாலதான் பிண்டம் இப்ப உன் முன்னால கிடக்குது. அந்த பிண்டத்தை நான் எச்சப்படுத்த மாட்டேன் சாமி, போதுங்களா? நல்லா இரு, நல்லாவும் இருப்ப. உன்னோட ஒரு பாவ கணக்கு இதுக்கு பிறகு நேராயிடும். வரட்டுமா? கேட்ட நொடி காக்கை சித்தர் அமர்ந்திருந்த இடத்தில் காக்கை ஒன்று இருந்தது. அதுவும் பின்னோக்கி பறந்தும் போனது. டாக்டரும் எழுந்தார். நேராக மார்ச்சுவரி அறை நோக்கி நடந்தார். ஸ்வீப்பர்கள் காத்திருந்தனர். ரத்தம் தோய்ந்த டேபிளின் மேல் தலையில் கட்டு போடப்பட்ட நிலையில் ராமண்ணாவின் சடலம். ஸ்வீப்பர்கள் ஒரு எவர் சில்வர் ட்ரேயில் கத்திரிக்கோலில் இருந்து சூயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரை சகலத்தோடும் கைக்கு கிளவுஸ் மாட்டிய நிலையிலும் காத்திருந்தனர். அவர்களை பார்த்தவர், நீங்க வெளியே போங்க என்றார்.
அவர்களிடம் மெல்லிய திகைப்பு. உங்களைத்தான்யா, போங்க வெளியே. குரலில் அதட்டல் கலக்கவும் அவர்கள் மெல்ல வெளியேறி சென்றார்கள். மார்ச்சுவரி அறை கதவை தாளிட்டவர் 5 நிமிடம் கழித்துத்தான் திறந்தார். அவர்கள் வெளியே காத்திருந்தனர். கதவு திறக்கப்படவும் டாக்டரை பார்த்தனர். என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு பாடியை ஒப்படைச்சிடுங்க என்று சொன்னபடியே வெளியேறினார். அவர்கள் உள்ளே சென்று பார்த்தனர். ராமண்ணாவின் உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டு பிணக்கட்டு போடப்பட்டு தயாராக இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நமக்கு தெரியாம பார்ட்டிக்கிட்ட காசை வாங்கிட்டு உடம்ப கண்டம் பண்ணாம மூடி கட்டிட்டார் போல என்றான் ஒருவன். இதையே நாம செஞ்சா ஆவுன்னு சட்டம் பேசுவாங்க. சரி சரி, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, பாடியை தூக்கி விடு என்றபடியே ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி வெளியே எடுத்து வந்தனர். ராமண்ணாவின் மனைவி ஜானகி மரத்தடியை விட்டு தன் மகள்களோடு கணவரின் உடல் அருகே வந்தாள். அவளையும் மீறி கண்ணீர் பிறண்டு வந்தது. சில காட்சிகளை கண்கள் காணவே கூடாது. அதில் பிரியத்துக்குரியவர்கள் பிணமாய் கிடப்பதும் அடக்கம். பெருமாள் துரையும் அருகில் வந்தார். கூடவே அந்த ஜோதிடரும் சில போலீஸ்காரர்களும் நின்று கொண்டிருந்தனர். பெருமாள் துரை ஜோதிடரை பார்த்தார். ராமண்ணா இறப்புக்கு இதற்கு மேல் ஒரு சாட்சியம் தேவையா என்பது போல இருந்தது அவர் பார்வை. மெல்லிய குரலில், இனி நீங்க ஜோசியமே பார்க்க கூடாது, அதுதான் உங்களுக்கு மரியாதை. ரங்கசாமியாலும் எதுவும் பேச முடியவில்லை. ராமண்ணாவின் உடம்பு மார்ச்சுவரி வேன் ஒன்றில் ஏறி அடங்கியது. ஜானகியும் மகள்களும் கண்ணீரை துடைத்தபடியே அதே வேனில் ஏறிக்கொண்டனர். வேன் புறப்பட்டது. ஜோதிடர் ரங்கசாமி மட்டும் நம்ப முடியாதபடி பார்த்தபடியே இருந்தார். சென்னை அர்ஜுன் பங்களா. விசேஷமான அமெரிக்க பிராண்ட் சென்ட் ஸ்ப்ரேயை தன் சட்டை மேல் அடித்தபடி கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். அறை கதவு பாதி திறந்திருந்தது. அதை முழுவதுமாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் கண்மணி. மாமா கபாலீஸ்வரரின் ஒரே மகள். அவள் கண்களில் ஒருவித சோகம். எப்போதும் வந்தால் வந்த வேகத்தில் அவன் கண்களை மூடுவதும் கட்டி பிடிப்பதுமாக இருப்பவளிடம் துளி கூட கலகலப்பே இல்லை. காரணத்தை கபாலீஸ்வரனே அவளிடம் கூறிவிட்டிருந்தாள். கண்மணி, அர்ஜுன் சரியில்லை. அமெரிக்கா போயே புத்தி மாறாதவன் அந்த கிராமத்துக்கு போனதும் மாறிட்டான்மா. ரஞ்சனிங்கிறவ அந்த ஊர்ல ஒரு அழகான ராட்சசி. அவளை பார்த்ததும் அவனுக்கு நானே 2ஆம் பட்சம் ஆயிட்டேன். இந்த லட்சணத்துல அந்த ஊர்ல ஐயா சர்க்கரை தொழிற்சாலை போடுறதுங்கிற முடிவுக்கும் வந்துட்டாரு. இனி என்ன ஆகுமோ என்று அவர் சொல்லி இருந்தது அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அர்ஜுனும் அவளை ஊன்றி பார்த்தான். என்ன கண்மணி, டல்லா இருக்க? நான் டல்லா மட்டும் இல்லை அர்ஜுன், டோட்டலா நல்லாவும் இல்லை. ஏன், உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா தான் மாத்திரை மருந்து இருக்கே. ஆனா இங்க என் மனசே இல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. உன் மனசு பாதிக்கப்பட்டிருக்கா? யாரால? காரணமான நீயே இப்படி கேட்கலாமா அர்ஜுன்? நானா? அப்ப இல்லையா? உளராத. கோபிச்சுக்காம என் கேள்விக்கு பதில் சொல். நான் தானே உன்னோட உட்பி. அவள் வலை வீசி பிடித்த மாதிரி அந்த ஒரு கேள்வியால் அவனை இழுத்து நிறுத்தினாள். அவனிடமும் ஒரு மெல்லிய திணறல். சட்டென்று அவன் மனதுக்குள் ரஞ்சனி நிமிர்ந்து எழுந்தாள். அவன் மனமும் அவள் பக்கம்தான் சாய பார்த்தது. என்ன அர்ஜுன், என் கேள்விக்கு பதில் சொல்ல இவ்வளவு தயங்குற? அப்ப நான் உன்னோட உட்பி இல்லையா? இப்ப எதுக்கு கண்மணி இந்த கேள்வி? சரி, அப்ப நாளைக்கு கேட்கவா? இல்ல, நீ இந்த மாதிரி பச்சையா கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பச்சையாவா? அர்ஜுன், என்ன பேசுற? நான் வேற எப்படி கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கற? இந்த மாதிரி பேச்சே வேண்டாம் கண்மணி, பிளீஸ். இதுக்கு நீ என்ன நேருக்கு நேரா பார்த்து, சாரி கண்மணி, என் மனசுக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிடலாம். கண்மணியிடம் சற்றே ஆவேசம் வெளிப்பட்டது. அர்ஜுனும் அதையே பிடித்து கொண்டான். ஆமா கண்மணி, இப்ப என் மனசுக்குள்ள வேற ஒரு பொண்ணுதான் இருக்கா. ஐ எம் சாரி. அவன் பதில் அவள் கன்னத்தில் விழுந்த அறையாக அமைந்து அவளை அதிரச் செய்தது. நெடுநேரம் அங்கே நிசப்தம். அர்ஜுன் அதை கலைத்து கொண்டு, சாரி கண்மணி, உன்னையும் நான் விரும்புறேன். ஆனா என் மனைவியா இல்ல, என் மாமன் மகளா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா. ஏன்னா ஒரு பொண்ணு என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. ஐ திங்க் இப்பதான் உண்மையான காதல்னா என்னன்னு தெரிய வந்திருக்கு எனக்கு என்றான். என்ன தப்பா எடுத்துக்காத. இன்ஃபேக்ட் உனக்கும் எனக்கும் கல்யாணமாகி அதுக்கு பிறகு நான் அந்த பொண்ணை பார்க்க நேர்ந்து இருந்தாலும் அப்பவும் என் மனச அவ வரையில நான் பறி கொடுத்திருப்பேன்.
அவ அப்படி ஒரு கரண்ட். நல்ல வேளை நமக்கு கல்யாணம் நடக்கல, தேங்க்ஸ் காட் என்று பேசிவிட்டு அங்கிருந்து விலகவும் செய்தான். கண்மணியின் இமைகள் கண்ணீரில் நனைந்து விட்டிருந்தன. கபாலீஸ்வரனும் கவனித்தபடியேதான் வந்தார். மகளை கண்ணீரோடு பார்க்கவும் யானை ஒன்று அவரை மிதித்தது போல இருந்தது. அவன் பேசினதை கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். யார்கிட்ட தன்னோட மனசை பறி கொடுத்தேன்னு சொன்னானோ அவளோட அவன் எப்படி சேர்ந்து வாழ்றான்னு நான் பாக்குறேன். உன்கிட்ட வந்து உன் காலடியில விழுந்து தப்பு பண்ணிட்டேன் கண்மணின்னு கதற வைக்கிறேன் பாரு என்று சொடக்கு போட்டவரை மேலும் அதிர்ச்சியோடு பார்த்தாள் கண்மணி. கண்மணியின் பார்வை கபாலீஸ்வரனை துளையிட்டது. வேண்டாம்ப்பா, விட்டுருங்க என்கிற மாதிரியும் அதில் ஒரு செய்தியும் இருந்தது. என்னம்மா, பயமா இருக்கா உனக்கு? பயப்படுறதுக்கு இதுல என்னப்பா இருக்கு? என்னோட பார்வைக்கு அர்த்தம் அது இல்லை. வேற என்னம்மா அர்த்தம்? என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின உங்களுக்கே என் மனசு தெரியலைன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இதோ பார் கண்மணி, நீ சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வா. அத்தான் அந்த பொண்ணை விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும், விட்டுருங்கப்பா. அப்ப உன்னோட நிலை என்ன? என்னோட நிலை? நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்திட மாட்டேன், போதுமா? நானும் அப்படியெல்லாம் நினைச்சு கேட்கல கண்மணி. உனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குல்ல. என் எதிர்காலத்தை எப்படி வடிவமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆண் துணை இல்லாம வாழவும் என்னால முடியும். அப்ப நீ கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே இருந்துட போறியா? நான் அத்தான விரும்பினேன். அவர் இல்லைன்னு ஆன உடனேயே மனசை மாத்திக்கிட்டு இன்னொருத்தரை நேசிக்கணுங்கிறது என் வரையில கொஞ்சம் கஷ்டமான காரியம்பா. காலப்போக்குல அதுல மாற்றம் வரலாம், வராமையும் போகலாம். இப்ப எதையும் என்னால சொல்ல முடியாதுப்பா. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம போய் உங்க வேலையை பாருங்க. கண்மணி, நீ இப்படி பேசுறதுலயே உன்னோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அதே சமயம் நான் இப்ப சில விஷயங்களை சொன்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி என்னப்பா விஷயம்? அந்த பூமிகாத்தான் பட்டியே ஒரு பெக்கூலியரான ஊரா இருக்குமா. எல்லா ஊர்லயும் ஊருக்குள்ளதான் கோயில் இருக்கும். ஆனா இங்க கோயிலுக்கு நடுவுல ஊர் இருக்கு. இது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லப்பா. திருப்பதி, பழனி, ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர்னு இதுக்கு நிறைய உதாரணம் இங்க இருக்கு. இதோ பாரு, இந்த பூமிகாத்தான் பட்டிய நீ எதோடையும் சேர்க்க முடியாது. இந்த ஊர் மக்கள் எடுத்ததுக்கெல்லாம் சாமிங்கிறாங்க. ஊரை சுத்தி சித்தர் சாமிங்க வேற. பத்தாததுக்கு ஊர்ல ஒரு மரம். அந்த மரத்தடியில நின்னு நாம மனசுல நினைக்கிறது எல்லாம் நடந்துடுதுன்னு ஒரு நம்பிக்கை வேற. அப்பா, இதுவும் ஒன்னும் புது விஷயம் இல்லப்பா. உலகம் பூரா இப்படி நம்பிக்கைகள் இருக்கு. ஆப்பிரிக்காவில இருக்கு, ஹஜ்ஜி யாத்திரையிலேயே இருக்கு. அங்க சாத்தானை கல்லால அடிக்கிறதும் புனித நீரை எடுத்துக்கிட்டு வந்து குடிக்கிறதும் காலம் காலமா நடந்துகிட்டு தானே இருக்கு. கபாலீஸ்வரனுக்கு சளைக்காமல் பதில் சொன்னாள் கண்மணி. சரிம்மா, இந்த பேப்பரை பாரு, அப்புறம் சொல்லு என்று அவர் அன்றைய தினசரி தமிழ் பேப்பர் ஒன்றை நீட்டினார். அதில் டாக்டர் வில்சன் சித்த பிரமைக்கு ஆளாகி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறும் தகவல். அருகில் அவருக்கு துணையாக காண்டீபனும் அவரது மகளும் நிற்கும் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. காண்டீபன் பூமிகாத்தான் பட்டி பற்றி கூறியது தனி பெட்டி செய்தியாக வந்திருந்தது. அதை கண்மணி கவனமாக வாசித்தாள். டாக்டர் வில்சன் ஒரு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர். இன்றைய உலகம் பெட்ரோலிய பழக்க வழக்கங்களால் மிகவே சூடாகி கிடக்கிறது. இதனால் அண்டார்டிகாவில் உள்ள ராட்சச பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் வெகுவாக உயரும் அபாயமும் உள்ளது. அப்படி மட்டும் நடந்தால் கடலோரமாக உள்ள அவ்வளவு நகரங்களும் மூழ்கும் ஆபத்தும் உள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் அவ்வளவும் மூழ்கிவிடும் என்பது டாக்டர் வில்சனின் ஆய்வு கருத்து. குறிப்பாக சென்னை நகரம் இன்றுள்ள நிலப்பரப்பில் தாம்பரம் வரையில் உள்ள நிலப்பரப்பு கடலுக்கு அடியில் மூழ்கி போய் பெருங்குளத்தூர் இன்று திருவல்லிக்கேணி இருப்பது போல இருக்கும். அதே போல கடலூர், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி என்று எல்லா மாவட்டங்களுமே மூழ்கி போகும். இதை தடுத்து நிறுத்த ஒரே வழி மனிதன் சுற்றுச்சூழலை தன் உயிரை போல கருதி பேண வேண்டும். பெட்ரோலிய பழக்க வழக்கத்தில் இருந்து விடுபட்டு சூரிய சக்தியை பயன்படுத்த நாம் தயாராக வேண்டும். நகரங்களையும் பசுமையான காடாக மாற்றி காட்ட வேண்டும். உயிருள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமாக ஒரு மரம் இருக்க வேண்டும். ஒரு உயிர் பிறக்கும் போதே ஒரு மரம் நடப்பட்டு விட வேண்டும் என்பதெல்லாம் டாக்டர் வில்சனின் அழுத்தமான கருத்துக்கள். உலகம் வெப்பமயமாதலை தடுக்க என்ன வழி என்று
பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த டாக்டர் வில்சனுக்கு நம் தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய ஒரு கிராமமான பூமிகாத்தான்பட்டி வெகுவான ஆச்சரியத்தை அளித்தது. அங்கே சராசரி மழை அளவு குறைந்ததே இல்லை. வருடத்திற்கு 3 போகம் விளையும் நிலங்கள் இங்கே மட்டுமே உள்ளது. இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அறிய பூமிகாத்தான்பட்டிக்கு டாக்டர் வில்சன் விரைந்தார். இங்குள்ள ரமணீஸ்வரர் கோயிலும் அந்த கோவிலுக்குள் அமைந்திருக்கும் பாதரச லிங்கமும் அந்த லிங்கத்திற்கு சித்தர்களால் நடக்கும் சில விசேஷ பூஜைகளுமே பூமிகாத்தான்பட்டியின் மலை வளம் மற்றும் இயற்கை வளத்துக்கு காரணமாகும். பூமிகாத்தான்பட்டியில் மழை பெய்யாமல் போனால் உலகம் சீக்கிரமாக அழிவை சந்திக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஊரின் கோவிலில் சித்தர்கள் புரியும் யாகமும் பூஜையும் தான் வான் மண்டலத்தை சுத்திகரித்து அற்புதம் நிகழ்த்துகிறது என்பது டாக்டர் வில்சனின் தீர்மானம். அது எப்படி என்று தெரிந்து கொள்ள முயன்றதில் டாக்டர் வில்சனுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பூமிகாத்தான்பட்டியின் புதிரும் நீடிக்கிறது. முன்னதாக டாக்டர் வில்சனை இந்த ஆய்வில் இறங்க வேண்டாம் என்று வேறு ஒரு சித்தர் ஓலை வடிவில் எச்சரிக்கை செய்தும் டாக்டர் வில்சன் அதை பொருட்படுத்தவில்லை. இன்று சிகிச்சைக்கு ஆளாகியிருக்கும் டாக்டர் வில்சன் குணமானால்தான் பூமிகாத்தான்பட்டி ஆலயத்தில் நள்ளிரவில் சித்தர்கள் புரியும் பூஜை குறித்த மர்மமும் விலகும் என்று விரிவாக இருந்த அந்த பெட்டி செய்தி கண்மணியை நன்றாகவே பாதித்து விட்டது. அப்பா, இந்த நியூஸுக்கும் அர்ஜுன் அத்தானுக்கும் என்னப்பா சம்பந்தம் என்று கேட்டான். புரியாத பொண்ணா இருக்கியம்மா. அர்ஜுனுக்கு பெருசா கடவுள் பக்தி இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே. அதனால என்ன? அதனால அவனை அந்த ஊர்ல சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்காதேன்னு ஒரு சித்தர் நேர்லயே வந்து மிரட்டிட்டு போனார். அப்ப நானும் கூட இருந்தேன். அவர் ஏன் அப்படி சொன்னார்? அவர் சொல்லலே நான் தாம்மா ஆச்சரியப்படணும். சர்க்கரை தொழிற்சாலை தொடங்கினா சுற்றுச்சூழல் கெட்டு போகும். எப்ப பாரு சுகர் பிளான்ட் ஸ்மோக்கிங் டவர்ல இருந்து புகை போய்கிட்டே இருக்கும். கெமிக்கலை உபயோகப்படுத்தி தான் சுகர் ப்ராசஸ் பண்றோம். அந்த கழிவு ஊருக்குள்ளதான் இறங்கும். அடுத்ததா ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க அதுக்கு தகுந்த செலவுல இறங்குவாங்க. பேங்க், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட்னு எல்லாமே அதிகரிக்கும். சுருக்கமா சொல்ல போனா இப்ப பூமிகாத்தான்பட்டி தூய்மையா நல்லபடியா இருக்கிறது கெட்டு போகும். இப்படி நினைச்சா கிராமங்கள் எப்படிப்பா வளரும்? வறட்சியில இருக்கிற கிராமங்கள் தான் முதல்ல வளரணும். நல்ல மழை நல்ல விளைச்சல் உள்ள கிராமத்துக்கு எதுக்குமா தனியா வளர்ச்சி? இது அர்ஜுன் அத்தானுக்கு தெரியாதா? உனக்கு ஒரு உண்மை தெரியல. கேபிட்டலிஸ்டிக் மைண்டுக்கு எப்பவும் தன் வசதி தான் பெருசு. வருஷம் பூரா கரும்பு இங்க கிடைக்கும். அப்பப்ப வெட்டியே எடுத்துக்கலாம். தனியா குடோன் போட்டு ஸ்டாக் வச்சு பாதுகாக்க தேவையில்லை. அடுத்து நீர்வளம், தேவையான அளவு தண்ணி கிடைக்கிறதால தொழில் பண்றது ஈஸி. எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் ரொம்ப சீப்பான லேபர். சரி, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அர்ஜுன் அங்க தொழிற்சாலை தொடங்கினா ஆபத்துல சிக்குவான். சித்தர்கள் அவனை இதோ இந்த டாக்டரை பைத்தியக்காரன் ஆக்கின மாதிரி ஆக்கிடுவாங்க. கபாலீஸ்வரன் உள்ளதை சொல்கிறாரா, இல்லை கண்மணியிடம் தன் கோபத்தை ஆசையாக்கி அதை ஒரு உண்மை போல சொல்லிக் கொண்டிருக்கிறாரா என்று குழப்பமாக இருந்தது. சரிப்பா, அர்ஜுன் கிட்ட நான் பேசி பார்க்கிறேன் என்று அதற்கு ஒரு வரியில் பதில் சொல்லிவிட்டு நகர்ந்தாள் கண்மணி. கபாலீஸ்வரனோ அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். என் மகளை வேண்டாம்னு சொன்னவன் எந்த நிலையிலேயும் சந்தோஷமா வாழக்கூடாது, வாழவும் விடமாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். மயானம். ராமண்ணாவின் உடல் குழிக்குள் வைக்கப்பட்டு மூடப்படத் தொடங்கியது. மயானத்திற்கும் சிறை அதிகாரி பெருமாள் துரை வந்திருந்தார். எச்சரிக்கையாக ஜானகி உறவினர்கள் கூட்டத்தை அவ்வளவாக சேர்க்கவில்லை. சொற்ப நபர்கள்தான் வந்திருந்தார்கள். அவ்வளவு பேரும் மெல்ல மயானத்தை விட்டு திரும்ப தொடங்கினார்கள். புலையனும் சமாதி திட்டை உருவாக்கி விட்டு ஓய்வெடுக்க தன் குடிசை நோக்கி சென்றான். அதே சமயம் அந்த மயானத்தின் பின் வழியாக காக்கை சித்தர் நுழைந்து கொண்டிருந்தார். அவர் தோளின் மேல் ஒரு மண்வெட்டி கிடந்தது. காக்கை சித்தரும் ஏகாந்தமாக நடந்து வந்தார். அவர் நடந்து வரும் விதமே அலாதியாக இருந்தது. இந்த உலகில் பிறந்தவர் எவராக இருந்தாலும் ஒரு நாள் வந்து சேர வேண்டிய இடம்தான் மயானம். இந்த உலகில் பிறந்த ஒருவர் கூட மரணத்தை வென்று வாழ்ந்ததில்லை. இதை நாம் அறிந்திருந்தாலும் நம் வாழ்க்கை மிக நெடியது என்பது போல நாம் நினைத்து கொண்டு சொத்து சேர்ப்பதும் அதை பாதுகாப்பதுமாக இருக்கிறோம். ஒரு நாள் திடீரென்று மரணம் வந்து உயிர் பிரியும் போது எதையும் உடன் எடுத்து செல்ல முடிவதில்லை.
மயானத்தை பார்க்கும்போது எவருக்குமே அதிர்ந்து ஆட்டம் போட பிடிக்காது. அது ஒரு ஞான பூமி. அந்த ஞான பூமியில் காக்கை சித்தர் போல ஒரு ஞானி நேராக ராமண்ணாவை புதைத்த சமாதி அருகேதான் போய் நின்றார். மயான அமைதி என்பதற்கு இலக்கணம் வகுப்பது போல அப்படி ஒரு அமைதி. அவரது மண்வெட்டி புதைக்கப்பட்ட அந்த மேட்டை வெட்டி கலைத்து குழி தோண்டி ராமண்ணாவின் உடம்பை வெளியே எடுக்க தயாரானது. அதிகபட்சமாக 10வது நிமிடத்தில் ராமண்ணாவின் உடல் மண் திப்பிகளுக்கு நடுவில் தெரியவும் அதை தொட்டு தூக்கி மேலே கிடத்தியவர் திரும்பவும் மண்ணை போட்டு சமாதியை மூடினார். பழைய மாதிரியே மேட்டை அமைத்து தூர கிடந்த மாலையையும் எடுத்து வந்து போட்டார். பக்கமாக ராமண்ணாவின் உடல். காக்கை சித்தர் அந்த உடம்புக்கு அருகில் படுத்துக்கொண்டு தனது தச நாடிகளையும் தன் மனதால் உணர்ந்து அதை சம்சயம் செய்வது என்னும் யோக செயலில் ஈடுபட்டு தனக்குள் ஏற்றி கொண்டிருக்கும் ராமண்ணாவின் ஆத்மாவை மெல்ல விடுவிக்க தொடங்கினார். மிக சரியாக 1.5 நிமிட நேரத்தில் பிணமாக கிடந்த ராமண்ணாவின் கால் கட்டை விரலில் முதலில் ஒரு அசைவு ஏற்பட்டது. பின் உடம்பிலும் ஒரு சிலிர்ப்பு. மூக்கு துவாரங்கள் வழியாக வெளிக்காற்று புகத் தொடங்கி வயிற்று பாகமும் மேலும் கீழும் எழும்ப தொடங்கியது. இதையெல்லாம் இந்த உலகத்தவர்கள் பார்த்தால் நம்பக்கூட மாட்டார்கள். இந்த மண்ணில் இதை போல சித்த ஜாலங்கள் எவ்வளவோ நடந்துள்ளது. பல சித்த புருஷர்கள் ஜீவ சமாதியாகி உயிரை உடம்பில் இருந்து பிரித்து கொண்டு இந்த உலகின் எல்லா பாகங்களுக்கும் சென்றும் வந்திருக்கிறார்கள். அதை நம்புவதும் நம்பாததும் அவரவர் சிந்திக்கும் விதத்தை பொறுத்தது. இங்கோ ஒரு அதிசயம் நடந்து முடிய ராமண்ணாவும் எழுந்து அமர்ந்தார். எதிரில் காக்கை சித்தர் சிரித்தார். ராமண்ணா கை கூப்பி தொழுதார். கண்ணோரம் ஆனந்த கண்ணீரின் துளி. ராமண்ணா, சுவாமி, நீ இந்த நொடி ஒரு உலக அதிசயம். உண்மைதான் சுவாமி, எல்லாம் உங்க கருணை. அதற்கு காரணம் உன் கர்மம். அதுவும் உண்மைதான் சுவாமி. அதுதான் உண்மை. நல்ல குரு அமைவதில் இருந்து திருவருள் பெறுவது வரை எல்லாமே கர்மா அனுமதித்தால் தான் நடக்கும். ஆனாலும் என் கர்மா பொல்லாதது சுவாமி. என் மனைவி மக்களை நான் ரொம்பவே தவிக்க விட்டுட்டேனே. அது அவர்கள் கர்மம் போகட்டும். இந்த நொடியில் இருந்து நீ ஒரு சித்தன், என் சிஷ்யன். சித்த ஞானத்தோட நீ வாழணும். உலக மாயையில வலிக்கு விழுந்துடக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சுவாமி? சிவன் மலைக்கு போ. அங்க இருக்கிற ஆகாச லிங்கத்துக்கு 1008 தினங்கள் தவறாம வில்வத்தால பூஜை செய். அங்க உன் கண்ணுல படுற சித்த புருஷர்களுக்கும் தொண்டு செய். காக்கை சித்தர் சொல்ல சொல்ல ராமண்ணாவிற்கு மனது பாரமாகிறது. மௌனம் வந்து மனதை கட்டியது. என்ன ராமண்ணா யோசிக்கிற? என் குடும்பத்தை நினைச்சு பார்த்தேன் சுவாமி. அதுலயும் என் மகளோட திருமணம். ராமண்ணா பாசத்தோடு பேசுவதை கேட்டு மர்மமாக சிரித்தார் சித்தர். காக்கை சித்தரின் சிரிப்பில் 1000 அர்த்தங்கள். அது ராமண்ணாவுக்கும் புரியவில்லை. ஏ ராமண்ணா, ஒரு அரசாங்க குற்றவாளியான உனக்கு மரணத்துல இருந்தே ஒரு விடுதலைய வாங்கி தந்து உன் உடம்பையும் பின்னமில்லாம மீட்டு தர தெரிஞ்ச எனக்கு உன் குடும்ப பாசம் புரியாதா? அவங்கள என்ன பண்ணணுங்கிறதும் தெரியாதா? காக்கை சித்தர் அப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்று ராமண்ணா எதிர்பார்க்கவில்லை. சாமி, மன்னிச்சிடுங்க. எனக்கு இன்னும் இந்த உலகத்து புத்தியும் மயக்கமும் போகல. அதுதான் என்னால நீங்க சொன்ன விஷயத்தை யோசிக்க முடியல. மன்னிச்சிடுங்க சாமி என்று பதறிவிட்டார். போதும், ரொம்ப பதைக்காத. இது ஒன்னும் பெரிய தப்பில்லை. பாசம் பிடிச்ச இடத்துல வலிக்கு விழுறது ரொம்ப சகஜம். அதனாலதான் எதன் மேலையும் பற்று வைக்காம எல்லாத்தையும் துறந்து துறவி ஆயிடுறோம். ஒருத்தன் கையில தோல்ல பாரம் இல்லாம ஓடுறதுக்கும் பாரத்தோட ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீயே கூட குடும்பம் குட்டின்னு ஆனதாலதான் உனக்கு இவ்வளவு சங்கடங்கள். நீ தனி மனிதனா இருந்திருந்தா உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் வந்திருக்காதே. காக்கை சித்தரின் பதில் கேள்வியில் இந்த உலகின் மாயை எப்படிப்பட்டது என்பதற்கான விளக்கம் இருந்தது. உண்மைதான் சாமி. ஆனா எல்லாரும் துறவியா உங்களை போல இருந்துட்டா மனுஷ கூட்டமே இல்லாம போய் ஒரு நாள் இந்த உலகத்துல வெறும் செடி கொடிங்க மட்டும்தானே சாமி இருக்கும். அப்படியெல்லாம் ஆயிடாது. துறவி ஆகிறதுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு. போகட்டும், உன்னை நான் சிவன் மலைக்கு போக சொன்னதுக்கு பின்னால பல காரண காரியங்கள் இருக்கு. அது உனக்கு போக போக புரியும். இப்போதைக்கு உன் குடும்பம் உன்னை பார்க்க பிரியப்பட்டா அவங்க சிவன் மலைக்கு வரட்டும். அங்க வச்சு பார்த்துக்கோ. கவலைப்படாத. உன் மகளுக்கு கல்யாணம் நல்லபடியா முடியும். அந்த கல்யாணத்தை நீயும் உன் 2 கண்ணால பாப்ப.
அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இப்ப நீ புறப்படு. அவரின் வார்த்தைகள் ஒரு திசையை காட்டின. அவர் காட்டிய திசையில் ராமண்ணாவும் நடக்கத் தொடங்கினார். ஒரு நிமிஷம் என்று கூப்பிட்ட காக்கை சித்தர் தன் இடுப்பு மடியில் இருந்து ஒரு மை டப்பியை எடுத்து அதில் இருந்து ஒரு கடுகளவு மையை தன் ஆள்காட்டி விரல் நுனியில் தொட்டு பின் ராமண்ணாவின் புருவத்தில் பூசிவிட்டார். எதுக்கு சாமி இது? நீ சிவன்மலைக்கு போய் சேர்ற வரை உன்னை யாரும் ராமண்ணாவா பார்க்க கூடாது பாரு, அதுக்குத்தான். அது எப்படி சாமி? அது அப்படித்தான். இது அரூபமை. உருவம் கண்ணுல பட்டாலும் கருத்துல விழாது. தெருவுல போகும்போது எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். ஆனா அவ்வளவு பேரையும் நாம ஞாபகம் வச்சுக்க நினைக்கிறதும் இல்ல. அது முடியவும் முடியாது இல்லையா? சாமி, இந்த மை எப்படி சாமி என்ன தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து என்ன மறைக்கும்? ஒரு புளியங்கொட்டை அளவு இருக்கிற அணுகுண்டு வெடிச்சுதான் ஒரு கிணறு அளவு பள்ளம் விழுது. அது எப்படியோ அப்படித்தான் இதுவும். அதுக்கு பின்னால புரோட்டான் நியூட்ரான்னு படிச்சு தெரிஞ்சுக்க விஷயங்கள் இருக்கு சாமி. இதுக்கு பின்னாலையும் வேப்ப மரத்து மேல விதை விழுந்து முளைச்ச புல்லுருவி வேம்போட குணமும் இடி விழுந்த இடத்துல உருவான ஊற்றோட நீரும் இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்னு என்னை போல இருக்கிற சித்தனுக்கு மட்டும்தான் தெரியும். சாமி, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? விஞ்ஞானம் மாதிரி வெளிப்படையா இருக்க வேண்டாமா சாமி? விஞ்ஞானம் வெளிப்படையானதா அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? அதுதானே சாமி உண்மை. அணுகுண்டை பத்தி தெரிஞ்சுக்க அணு விஞ்ஞானம் படிக்கலாமே, படிக்க முடியுமே. எவ்வளவு பேரால முடியும்? நம்ம நாட்டுல நம்ம அரசாங்கம் எவ்வளவு அணுகுண்டு வச்சிருக்கு? அழிக்கிற மற்ற விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு விரல் விட்டு எண்ண முடிஞ்ச அளவுக்கான நபர்களை தவிர மத்த எத்தனை பேருக்கு தெரியும்? அது அது பாத்தியா, அது இதுன்னு இழுக்கிற. எப்பவும் மிகப்பெரிய விஷயங்கள் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். கோடி ஜனங்க இருக்கலாம், ஆனா ஒரு ராஜா தானே இருக்க முடியும். அதுக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நியாயங்கள் உருவாயிடும். அதையெல்லாம் பேசுறதுக்கான நேரமும் காலமும் இப்ப இல்ல. நீ கிளம்பு. சாமி, என்னதான் யார் பார்த்தாலும் உணர மாட்டாங்களே. மலைக்கு போறதுக்கு முந்தி கொஞ்சம் என் வீட்டு பக்கம் போய் அவங்கள பார்த்துட்டு போயிடுறேனே. திரும்பவும் ராமண்ணாவிடம் பாச கெஞ்சல். சிரித்த காக்கை சித்தர் கையை ஆட்டி அப்படியே செய் என்று சொல்லிவிட்டு சரி நான் புறப்படுறேன் என்றவராக திரும்பி நடந்தார். ராமண்ணாவின் கண்களில் தூசு விழுந்தது போல் இருக்கவே கண்களை கசக்கி விட்டு கொண்டு திரும்பி பார்த்தார். சாமியை காணவில்லை. பதிலாக வானில் ஒரு காகம் பறந்து கொண்டிருந்தது. ராமண்ணாவின் வீடு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக வந்து துக்கம் கேட்டுவிட்டு போய்கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரையும் சமாளிப்பது ஜானகிக்கு பெரும் பாடாக இருந்தது. அளவும் முடியவில்லை, அழாமல் இருக்கவும் முடியவில்லை. அகிலாவுக்கும் பிருந்தாவுக்கும் எப்படி நடந்து கொள்வதென்றும் தெரியவில்லை. சிலருக்கு அவர்கள் மூவரிடமும் தெரிந்த ஒருவித அமைதி ஆச்சரியமாக கூட இருந்தது. சிலரோ ஜானகிக்கு மிகுந்த மனதைரியம், அதுதான் இவ்வளவுக்கு பிறகும் மனதை கல்லாக்கி கொண்டு அவளால் செயல்பட முடிகிறது என்றார்கள். ஒரு வழியாக எல்லோரும் சென்றுவிட வாசல் கதவை சாத்தி தாளிட்டால் தேவலை என்று தோன்றியது பிருந்தாவுக்கு. அடுத்து யாராவது வந்து அவர்கள் ஏதாவது கேட்க அதற்கு பதில் சொல்வது ஒரு பக்கம். உயிருடன் உள்ள அப்பாவை இறந்துவிட்டதாக நினைப்பது எத்தனை பெரிய கொடுமை. ஒரு முடிவோடு வந்து கதவை தாளிட பார்த்த பிருந்தா முன்னால் வாசல் பக்கம் ஒரு மோட்டார் பைக் தேங்கி நின்றது. அதிலிருந்து ஜோதிடர் ரங்கசாமி இறங்கி கொண்டிருந்தார். ராமண்ணாவின் வீட்டு வாசலில் ஜோதிடர் ரங்கசாமி. கதவு துவாரம் வழியாக பார்த்துவிட்டு வந்த அகிலா ராமண்ணாவிடம், அப்பா, ஒரு ஜோசியர் வந்திருக்காரு. இவர் ஆரம்பத்துல இருந்தே உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காரு. உங்க உடம்பு மார்ச்சுவரியில இருந்தப்ப கூட இவர் வந்திருந்தார் என்று சொல்கிறார். இப்ப எதுக்கு இந்த ஆள் இங்க வந்திருக்கான்? ராமண்ணா தாடையை சொரிந்தார். அதற்குள் வெளியே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இன்னைக்கு பூரா வரிசையா துக்கம் கேட்க வந்துட்டே தானே இருக்காங்க, இவரும் அதுக்காக கூட வந்திருக்கலாம் என்றாள் ஜானகி. சரி ஜானகி, நான் அப்படி அந்த அறைக்குள்ள இருக்கேன், என்னன்னு கேட்டு பேசி அனுப்பு. இது கொடுமைங்க. நீங்க நல்லா இருக்கும்போதே உங்களுக்காக நான் துக்கப்படுறது பெரிய கொடுமைங்க. பேச நேரம் இல்ல ஜானகி, முதல்ல அந்த ஆளை சமாளி. ராமண்ணா வேகமானார். பக்கத்து அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொள்ளவும் பிருந்தா போய் கதவை திறந்தாள். ரங்கசாமியும் கும்பிட்ட கையுடன் ஒரு மாதிரி பார்த்தார். நீங்க ஜோசியர் தானே? ஆமாம்மா. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்?
அதை நான் அம்மா கிட்டேயே பேசுறேம்மா. பாவம், நீங்கெல்லாம் அப்பாவை இழந்துட்டு வருத்தத்துல இருப்பீங்க. துக்கம் கேட்க வந்தீங்களா? உள்ள வந்து விவரமா சொல்றேனே. பதிலோடு உள்ளேயும் வந்தார். புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு தலையை தாழ்த்தி தரையை பார்த்தபடியே திரும்பி நின்றிருந்தாள் ஜானகி. அருகில் அகிலா. அகிலாவின் பார்வை ரங்கசாமியை ஊடுருவியது. அம்மா வணக்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அகிலா படபடத்தாள். நான் ஒரு ஜோதிடன்மா. ஜோதிடன்னா லாட்ஜில் ரூம் போட்டுக்கிட்டு நடிகர் நடிகைகளோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்ற ரகம் இல்லம்மா. ஜோதிடம்ங்கிறது என் வகையில என் ஆன்மா மாதிரி. சரி, அதுக்கென்ன இப்போ? நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளனாகவும் இருக்கிறதால எனக்குள்ள இப்ப சில குழப்பங்களும் இருக்கு. நீங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுறீங்களா? துக்கம் கேட்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சா ஜோசியம் ஆத்மா அது இதுன்னு பேசுறீங்களே. நான் சுத்தி வளைக்காம நேராவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ராமண்ணா சாரோட ஜாதகத்தை நான் கணிச்சதுல அவருக்கு 88 வருஷம் 7 மாசம் 3 நாளுங்கிறது அவரோட ஆயுள். ஆனா அவரோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டதா கேள்விப்பட்டப்போ என்னால நம்ப முடியலம்மா. மார்ச் வரைக்கும் வந்து அவர் உடம்ப பார்த்தேன். சரி, என்னோட கணக்குல தான் ஏதோ தப்புன்னு நினைச்சு எங்க தப்பு பண்ணேன்னு திரும்ப பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு அதிசயமான விட கிடைச்சது என்று ரங்கசாமி சற்று இடைவெளி விடவும் பிருந்தா அகிலா இருவரிடமும் ஒரு திகைப்பு பரவ தொடங்கியது. உங்க அப்பா ஜாதகத்துல மரணத்துக்கு நிகரான கண்டம் ஒண்ணு ஒளிஞ்சிருந்தது. அந்த கண்டம் மிகச் சரியா 32 மணி நேரம் அவர் கட்டத்துல வேலை செய்யுது. அதன் பிறகு அவர் பழையபடியே செயல்படுற சாத்தியங்கள் எனக்கு தெரிஞ்சது. அதாவது அவர் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு குற்றவாளி பிடிபட காரணமா இருக்கார். இதையெல்லாம் அவர் எப்படி செய்வார், எந்த வகையில வந்து செய்வார்னு மட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அதோட அவர் ஜாதகப்படி அவர் ஒரு ஆன்மீக குருவாவோ இல்ல சித்த புருஷராவோ நடமாடவும் வாய்ப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சித்தர்கள் வாழ்க்கையில இருந்து விடையா கிடைச்சிருக்கு. அதுல அல்லமர்னு ஒரு சித்தர். இவர் அஷ்டமா சித்துக்களை எல்லாம் கற்று தெளிஞ்ச பெரிய ஞானி. இவரை 2 துண்டா வெட்டினாலும் இவரோட உடம்பு ஒன்னா சேர்ந்துடுமா. அந்த அளவுக்கு உடம்பு மேல இவர் ஆதிக்கம் உள்ளவராம். இறுதியில இவரா சமாதி அடைஞ்சாராம். சமாதி அடைஞ்ச பிறகு இவர் உடம்பு மேல சஞ்சீவி தைலத்தை பூச சொன்னாராம். அதே உடம்புக்குள்ள சரியா 18 வருஷம் கழிச்சு நான் உயிர் தெழுவேன்னு சொன்னாராம். சஞ்சீவி தைலம் பூசப்பட்ட உடம்பும் 18 வருஷங்கள் கெடாம இருந்து பிறகு அந்த உடம்புக்குள்ள அவர் புகுந்து திரும்ப நடமாடினார்னு ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதையெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு மாயாஜால கதை கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவும் ஒரு தனி அனுபவம். அதை ஒரு கூட்டத்துக்கு புரிய வைக்கிறதும் நம்ப வைக்கிறதும் முடியாத காரியம். எப்பவும் பௌதீகமான விஷயங்கள் தான் சமுதாயத்துக்கு மொத்தமா பொருந்தும். அதுக்கு எதிரான விஷயங்கள் ஒரு பொய்யாவோ இல்ல புதிராவோ தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில பார்த்தா உங்க அப்பா விஷயம் கூட ஒரு புதிர் தான். நீங்க யாரும் அவர் உங்களோட இல்லேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை எல்லாம் பிரியவே இல்லை. நிச்சயம் உங்களை பார்க்க எந்த வடிவத்திலையாவது வருவார். அப்படி அவர் வந்தா ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா என் வரையில அவர் ஒரு தெய்வ பிறவி. எனக்கும் என் ஜோசியம் பொய்யாகலேங்கிற ஒரு நிறைவு ஏற்படும். இதையெல்லாம் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். ஜோதிடர் ரங்கசாமி நின்று நிதானமாக அதே சமயம் அழுத்தமாக பேசினதெல்லாம் உள்ளே ராமண்ணா காதுகளில் விழுந்து அவருக்குள்ளேயும் ஒருவித பிரமிப்பு. ரங்கசாமி அதற்கு மேல் அவர்களிடம் என்ன பேசுவது என்பதில் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. ஜானகியோ மகள்களோ பதிலுக்கு ஒரு கேள்வி கூட கேட்டிராததால் உருவான தயக்கம் அது அவருக்கும் புரிந்துவிட்டது. நான் சொன்னதையெல்லாம் உங்களால நம்ப முடியல இல்ல என்று சற்று மனத்தாழ்வோடு கேட்டார். அதற்கும் அவர்களிடம் பதில் இல்லை. அவர்கள் வரையில் இந்த உலகில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் 600 கோடி பேர்களில் எவருக்குமே கிடைத்திராத அனுபவங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதை பேசுவதால் நன்மையா தீமையா என்று யோசிக்க கூட அவர்களுக்கு அவகாசம் இல்லை. அடுத்தடுத்து அமானுஷ்யமாகவே நல்லது ஒன்றும் நடந்திடும் போது அவர்களால் என்ன செய்ய முடியும்? மௌனமாகவே நின்றனர். ரங்கசாமியும் இனி நிற்பதில் பயனில்லை என்று உணர்ந்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு திரும்பி நடந்தார். அவர் வெளியேறவும் ஓடிப்போய் கதவை தாளிட்ட அகிலா ஒரு பூட்டை எடுத்துக்கொண்டு கொல்லை வழியாக சென்று
பின் திரும்பி வாசல் பக்கம் வந்து கதவுக்கு பூட்டு போட்டு பூட்டிவிட்டு திரும்பவும் வந்த வழியிலேயே திரும்பி வந்து கொல்லை கதவு வழியாக உள்ளே நுழைந்து கொல்லை கதவையும் தாளிட்டார். ராமண்ணாவும் அறையை விட்டு வெளியில் வந்தார். அவரிடமும் ஒரு அசாத்திய மௌனம். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த ஜோசியர் பேசினதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பிரமிப்பா இருந்துச்சு. உங்களுக்கே பிரமிப்பா இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மைதான் ஜானகி. நான் இப்ப இந்த உலகத்தோட 8வது அதிசயம்னு கூட சொல்லலாம். என்னை விட பெரிய அதிசயமா என் ஜாதகம் இருக்கிறது தான் எனக்கும் இப்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க இது சாத்தியம்? ஒரு மனுஷன் பிறந்த நேரத்தை வச்சே இப்படியெல்லாம் கூடவா கணக்கு போட முடியும்? போட்டிருக்காரே இந்த ஜோசியர். விட்டா உங்க ஒவ்வொரு நாளும் கூட எப்படி இருக்கும்னு சொல்லிடுவார் போல இருக்கே. தாராளமா சொல்ல முடியும் ஜானகி. கணக்கு தானே. கூட்டவும் பெருக்கவும் வகுக்கவும் கழிக்கவும் தெரிஞ்சா போதுமே. ஆனாலும் 3 வீசம் ஜோசியர்கள் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எல்லாருமா கணக்குல 100 மார்க் வாங்குறாங்க. அப்படி வாங்க முடிஞ்ச ஒருத்தனுக்குத்தான் இந்த ஜாதக கணக்கும் வசப்படும். இந்த ஜோசியனும் அந்த ரகம் போல. சரிங்க, இனி உங்க திட்டம் என்ன? சாமி என்ன சிவன் மலைக்கு போக சொல்லிட்டாரு ஜானகி. அங்க ஆகாசலிங்க சன்னதி இருக்கு. ஒரு குன்றோட உச்சியில ஆகாசமே கூரையா இருக்கிற சன்னதி அது. அங்க எனக்கு பெரிய கடமை இருக்கு. காக்கா சித்தர் சொன்னா அதுல சரியான காரணம் இருக்குமுங்க. நீங்க புறப்படுங்க. ஜானகி, கொஞ்சம் கூட பதட்டமோ துக்கமோ இல்லாம உன்னால எப்படி என்ன வழி அனுப்ப முடியுது? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருந்தா யமன் கிட்ட போன பிறகும் நீங்க திரும்பி வந்திருப்பீங்க. நம்ம காப்பாத்தவும் நமக்கு துணையாகவும் தான் காக்கா சித்தர் இருக்காருங்களே. நீ இப்படி தைரியமா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானகி. நீ சொன்னதுதான் உண்மை. நமக்கு சாமி துணையா இருக்காரு. அதே சமயம் நீங்களும் இனி இங்க இருக்க வேண்டாம் ஜானகி. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு சிவன்மலை அடிவாரத்துல இருக்கிற கூடல்பட்டிக்கு வந்துடுங்க. நான் உங்களையும் நீங்க என்னையும் பார்க்கவும் ரொம்பவும் சுலபமா இருக்கும் இல்லையா? அவர்களுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி முடிந்தது. பிருந்தாவும் அகிலாவும் சந்தோஷமாக அப்பாவை பார்த்தனர். அப்பா, இன்னைக்கு எங்க கையால சாப்பிட்டுட்டு நீங்க ராத்திரி தான் புறப்படணும் என்றாள் அகிலா. நான் எப்ப வேணா போகலாமா. சித்தர் சாமி ஒரு மை கொடுத்திருக்கார். அதை பூசிக்கிட்டா நான் யார் கண்ணுலையும் பெருசா படமாட்டேன்னு சொன்னார். ராமண்ணா சொன்னது அவர்கள் வரையில் அடுத்த அதிசயம். சரி, நான் போய் முன்பக்க பூட்டை திறந்துட்டு வந்துடுறேன் என்றவளாக அகிலா சாவியுடன் புறப்பட்டாள். கொல்லை வழியாக வாசல் பக்கம் வந்தபோது அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. வெளியே வந்த அகிலாவின் எதிரில் ஜீப்பில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார் ஜெயில் வார்டரான பெருமாள் துரை. அகிலாவுக்கு அவரை பார்க்கவும் தூக்கி வாரி போட்டது. அவரும் வீட்டு கதவில் தொங்கும் பூட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டார். என்னம்மா, வீட்டுல யாரும் இல்லையா என்றும் கேட்டார். ஆமா சார். நீ மட்டும் இங்க என்ன பண்ற? வெளியே போயிருந்தேன் சார், இப்பதான் வரேன். அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அம்மா இப்ப வீட்டுல இல்ல. அவள் குரல் தந்தி அடித்தது. மாட்டிக்கொள்ளாமல் பேசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டாள். நீ அம்மா என்னவோ மாதிரி பேசுற, என்ன பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க மாமா வீட்டுல இருக்காங்க. இங்க இருந்தா வரிசையா தூக்கம் விசாரிக்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அதான். மாமா வீடு எங்கம்மா இருக்கு? பெருமாள் துரை விடாமல் கேட்பது அகிலாவை தடுமாறச் செய்தது. அது உள்ளே ஜானகி காதிலும் ராமண்ணா காதிலும் கூட விழுந்தது. ராமண்ணாவுக்கு பெருமாள் துரை வீடு வரை வந்துவிட்டது ஆச்சரியமாக மட்டுமல்லாமல் அதிர்ச்சியாகவும் இருந்தது. நல்ல வேளையாக பெருமாள் துரையை அகிலாவே சமாளித்து அனுப்பிவிட்டது. ஜீப் புறப்படும் சத்தத்தில் ஊர்ஜிதமாகியது. அகிலாவும் வியர்த்து விறுவிறுத்தவளாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த வேகத்தில் கதவையும் தாளிட்டாள். எதிரில் தெரிந்த அப்பாவை பார்த்து கரகரவென்று அளவும் செய்தாள். ஏமா அல்ற? அதான் அவரை சமாளிச்சு அனுப்பிட்டியே. இப்ப அனுப்பிட்டேன்ப்பா. ஆனா இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்துக்க முடியுமாப்பா? உங்க கூட சுதந்திரமா நாங்க இனி வாழவே முடியாது போல இருக்குப்பா. அகிலா சரியாகத்தான் கேட்டாள். அம்மாடி, இப்ப உனக்கு இப்படித்தான் கேட்க தோணும். போக போக சரியா போயிடும்மா. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நீங்க கூடல்பட்டிக்கு குடி வந்துருங்க. அங்க நான் வந்து உங்களை பாக்குறேன். இப்ப புறப்படுறேன் என்றவராக புறப்பட்டார். புறப்பட்டு விட்ட நிலையில் மனைவி மக்கள் மேல் தீர்க்கமாக ஒரு பார்வை. அது அவர்களையும் பரிதாபமாக பார்க்க வைத்தது. அர்ஜுன் பங்களா. அர்ஜுன் என்ஜினியர்களை அழைத்து பேசிக் கொண்டிருந்தான். ஒரு பக்கம் சிவில் என்ஜினியர்கள், இன்னொரு பக்கம் எரேஷன் என்ஜினியர்கள்.
அவர்களுடன் அர்ஜுனின் பிஏவான கதிரேசன் அர்ஜுனுக்கு உதவியாக செயல்பட்டு கொண்டிருந்தான். எட்டி பார்த்த கண்மணி தூர இருந்தபடியே நடப்பதை கவனிக்க தொடங்கினாள். அவள் அப்பாவான கபாலீஸ்வரனும் வந்து சேர்ந்து கொண்டார். சார், சுகர் ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. குறிப்பா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல பிஓசி வாங்கணும் என்று அடிப்படையான விஷயங்களை பேச ஆரம்பித்திருந்தார் ஒரு என்ஜினியர். அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முந்தைய லேண்டு சர்வே பண்ணி வேலி போட்டு பிளான் படி கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு டிசைன் பண்ணணும். அதுக்கு நீங்க அங்க வந்து ஸ்டடி பண்ணணும். குறிப்பா அங்க உள்ள கரும்பு விவசாயிகள் கிட்ட பேசி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கரும்பு விளையுது, அது எப்படி எங்க போயிட்டு இருக்கு, இனி அவங்க நமக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா, ஏன் எதனாலன்னு கேட்டு அவங்கள தர வைக்க என்ன வழின்னு திட்டம் போட்டு எனக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட்டை முதல்ல சப்மிட் பண்ணுங்க. அர்ஜுன் உறுதியான குரலில் சொல்ல சொல்ல அவர்களும் தலையாட்டினார்கள். எரேஷன் என்ஜினியர்கள் சர்க்கரை ஆலைக்கு அடிப்படையான எந்திரங்களுக்கான மெனுவல்களை கையில் வைத்திருந்தார்கள். அவ்வளவுமே வெளிநாட்டு எந்திரங்கள். அதையும் பார்த்து முடித்த அர்ஜுனிடம் ஒரு என்ஜினியர், சார், இடத்த வாங்கினதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா வேலைகளையும் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மெஷின்களுக்கு இப்ப நாம ஆர்டர் கொடுத்தா டெலிவரி பண்ண 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரை டைம் கேட்பாங்க. அப்படியே எங்க அனுப்புறதுன்னு கேட்கும்போது நாம நம்ம ஃபேக்டரி அட்ரஸ கொடுக்கணும் இல்லையா என்று கேட்டார். அப்படின்னா முதல்ல இடத்தை வாங்கி முடிக்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா சார், கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்றதா இருந்தாலும் எங்க நாம தொழில் தொடங்குறோம்ங்கிறது தானே சார் முதல் கேள்வியே. ஓகே கதிரேசன், நாம இன்னைக்கு மதியமே பூமிகாத்தான்பட்டிக்கு கிளம்புறோம் என்று மிக வேகமானான் அர்ஜுன். அது கண்மணி மற்றும் கபாலீஸ்வரன் காதிலும் விழுந்தது. என்னம்மா பையன் ரொம்ப வேகமா இருக்கான், இன்னும் இவன்கிட்ட நீ பேசலையா? இல்லப்பா, நான் எப்ப போனாலும் யாராவது கூட இருக்காங்க, பேசவே முடியல. நீ பேசித்தான் தீரணும், இல்லைன்னா இங்க இவ்வளவு ஆசையாவும் தெம்பாவும் பேசுற இவனை உயிரோட பாக்குறதே கஷ்டம். எதுக்குப்பா இப்படி என்ன மிரட்டுறீங்க? பைத்தியம், நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்து பேசுறவன், புரிஞ்சுக்கோ. உங்க கூட வந்த அர்ஜுனுக்கு அது தெரியாதாப்பா? தெரிஞ்சா இப்படி பேசிக்கிட்டு இருப்பானா? அர்ஜுனத்தான் உங்களை வெட்டி விட்டதால நீங்க கோபப்பட்டு பேசுறதா தான் எனக்கு படுதுப்பா. வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. அத்தான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா, பண்ணிட்டு போகட்டும். என்ன மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அவரை ஒரு எதிரிய பாக்குற மாதிரி பாக்காதீங்கப்பா. கண்மணி, சத்தியமா நான் நீ நினைக்கிற மாதிரி பேசல. அங்க நிஜமாலுமே மர்மமா பல புரியாத விஷயங்கள் இருக்கு. அப்ப நான் அத்தான் கூட போறேன்ப்பா. அது எவ்வளவு உண்மைன்னு பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அர்ஜுன் அத்தானை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு என்று கபாலீஸ்வரன் சற்றும் எதிர்பார்க்காத பதிலை சொன்னாள் கண்மணி. அப்போது அர்ஜுனும் அவர்களை நோக்கி வந்தபடி இருந்தான். என்ன கண்மணி, மாமா என்ன சொல்றார் என்றும் கேட்டான். அந்த பூமிகாத்தான்பட்டி சரியான மர்ம தேசமாம்ல. இருந்துட்டு போகட்டும், அதனால நமக்கு என்ன நஷ்டம்? இல்ல, நாளைக்கு அங்க தொழில் தொடங்கும் போது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஏன் வருது? உள்ளூர் பசங்களுக்கு வேலை கொடுத்துட்டா அவங்க தங்களோட ஃபேக்டரியா நினைச்சிட்டு போறாங்க. அப்ப உங்க கூட நானும் வரேன் அர்ஜுன். நீயா? நோ நோ அர்ஜுன், பயப்படாத. நீ ஆசைப்படுற பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா? பார்த்து என்னப்பா பார்த்துங்கிற? நீ என்ன நினைச்சு பயப்படாத. நான் உன் காதலுக்கு துணையாதான் இருப்பேன். நிச்சயம் எதிரா இருக்க மாட்டேன், என்ன நம்பு. கண்மணி கேட்கவும் சில வினாடிகள் வெறித்து பார்த்த அர்ஜுன், ஓகே புறப்படு என்றான். அது ஒரு மனநல மருத்துவமனை. சென்னையில் உள்ள அதிநவீன மருத்துவமனைகளில் ஒன்றான அதன் முன் பத்திரிகையாளரான காண்டீபனின் கார் தேங்கி நின்றது. உள்ளே இருந்து காண்டீபனும் அவரது ஒரே மகளுமான பரிமளாவும் இறங்கி உள்ளே சென்றார்கள். மருத்துவமனை என்றாலே வெள்ளை உடையில் நர்சுகள், ஸ்ட்ரெச்சர்களின் குறுக்கீடுகள், இது போக அளவான மருந்து நெடி என்கிற இலக்கணங்களில் இருந்து அந்த மருத்துவமனை மிகவே மாறுபட்டிருந்தது. காண்டீபன் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் என்பதால் ரிசப்ஷனில் ஒருவர் காத்திருந்து அவரை சீப் டாக்டர் வித்யாசங்கரிடம் அழைத்து சென்றார். வித்யாசங்கரும் காண்டீபன் வரவும் கை குலுக்கிவிட்டு ஒரு ஸ்பெஷல் வார்டு நோக்கித்தான் அவரை அழைத்து சென்றார். உள்ளே டாக்டர் வில்சன். உலகம் வெப்பமயமாய் மாறி வருவதை முதலில் கண்டறிந்து அதை உரத்த குரலில் உலகுக்கு சொன்னவர்.
இப்படியே போனால் அதிகபட்சம் 50 ஆண்டுகளில் இப்போதுள்ள பூமியின் நிலப்பரப்பில் 40% இழந்து விடுவோம். மீதமுள்ள 60% நிலப்பரப்பும் பாழ்பட்டு மனிதன் உயிர் வாழவே தகுதியில்லாத நிலப்பரப்பாகத்தான் இருக்கும். அப்போது ஆக்சிஜன் உள்ள காற்றுக்கும் மாசில்லாத குடிநீருக்கும் தான் தங்கம் வைரம் போல மதிப்பிருக்கும். மற்ற எல்லாமே பின்னோக்கி சென்றுவிடும். மனித இனத்தின் சராசரி ஆயுள் காலம் 50 என்று ஆகிவிடும். 30 வயதிலேயே 1/3 பங்கினர் மரணமடைந்து விடுவார்கள். 100க்கு 30 பேரால் மட்டுமே பிள்ளைகளை பெற முடியும். ஆண்மையும் குறைந்து போய்விடும். பெண்களிடமும் கருப்பை நோய்கள் மிகுதியாகிவிடும். மொத்தத்தில் மனித சமுதாயமே ஒவ்வொரு நாளையும் பெரும் போராட்டத்துடன் தான் கழிக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி உலகத்தை அதிர வைத்தவர். அப்படிப்பட்டவர் கம்ப்யூட்டர் வலைதளத்தின் மூலம் இந்தியாவில் உள்ள பூமிகாத்தான் பட்டியில் இதுவரை ஒரு முறை கூட மழை பொய்க்கவில்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்கு காரணத்தை கண்டறிவதற்காக பூமிகாத்தான் பட்டிக்கு வந்து அங்குள்ள ரமணீஸ்வரர் ஆலயத்தில் ஒளிந்ததெல்லாம் பழைய கதை. பின் சித்தம் கலங்கி போய் தன்னையே யாரென்று தெரியாதபடி ஆகி நான் யார் என்று கேட்டுக்கொண்டதும் நடந்து முடிந்த கதை. அந்த அறைக்குள் டாக்டர் வில்சனின் மனைவியும் மகனும் இருந்தனர். வில்சனும் அவர்களுடன் பேசியபடி இருந்தார். ஆனால் அவரிடம் ஏராளமான மாற்றம். உள்ளே நுழைந்த காண்டீபனையே அவர் ஒரு புதிய மனிதரை போலத்தான் பார்த்தார். கூடவே இருந்த டாக்டர் வித்யாசங்கரின் முகத்தில் மட்டும் ஒரு மெல்லிய புன்னகை. ஹலோ டாக்டர் வில்சன், ஹவ் யூ ஃபீல் நவ்? ஐ ஆம் ஓகே. ஆனா எனக்கு பல விஷயங்கள் சுத்தமா ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது டாக்டர். இப்ப அப்படித்தான் இருக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துடும். டோன்ட் வரி. பை த பை, உங்களை இங்க அட்மிட் பண்ண மிஸ்டர் காண்டீபனும் இவரோட டாக்டரும் வந்திருக்காங்க. இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். சரி சார், இவங்கள கூட என்னால பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல. என் மனைவி மகனையே என்னால முதல் சந்திப்புல ஞாபகப்படுத்திக்க முடியலையே. பை த பை, நீங்க யார், உங்க பேர், உங்க சப்ஜெக்ட் இதெல்லாம் நினைவு இருக்கா? எல்லாமே ஒரு மேகமூட்டம் போல கொஞ்சம் கொஞ்சம் நினைவுக்கு வருது. ரொம்ப ஹார்டா நான் திங்க் பண்ணி பார்த்தா மயக்கம் வந்துடுது டாக்டர். டாக்டர் வித்யாசங்கரும் வில்சனும் பேசிக்கொள்வதை கேட்ட காண்டீபனுக்கு டாக்டர் வில்சன் அந்த அளவுக்கு பேசுவதே ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. காரணம், அவரை சித்தம் கலங்கிய நிலையில் பார்த்தபோது அவர் இருந்த கோலம் அப்படி. வில்சனின் மனைவி காண்டீபனின் கைகளை குலுக்கி நன்றி சொன்னாள். மகனும் நன்றி கூறினான். அப்பாவுக்கு இப்படியாக காரணமான அந்த கோயிலை நான் பார்க்க முடியுமா என்று காண்டீபனிடம் கேட்டான். நோ, தயவு செஞ்சு இனி உங்களுக்கு அந்த கோயில் பற்றின எண்ணமே வேண்டாம். அப்பாவை கூட்டிக்கிட்டு நீங்க ஆஸ்திரேலியா போறதுதான் சரி. அங்க போய் உங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. டாக்டர் இந்த உலகத்தோட ஒரு பெரிய அசெட். அவரை இனியும் கஷ்டப்படுத்த வேண்டாம். உங்க எச்சரிக்கை எனக்கு புரியுது சார். ஆனா எது எங்க அப்பாவை இப்படி ஆக்கிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லையே. இல்ல, அது தப்புதான். உங்க பர்சனல் விஷயத்துல நான் மூக்க நுழைச்சா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? அது எப்படி? இதுவும் அப்படித்தான். எங்க ஊர் சித்தர்கள் விஷயத்துல டாக்டர் செஞ்சது அதிக பிரசங்கித்தனம். ஆனா அதுதானே ரிசர்ச் பண்றவங்களோட கேரக்டர். இப்படி எவ்வளவு பேசினாலும் பாதிப்பு நமக்கு தான். அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. காண்டீபன் வில்சன் மகனை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திவிட்டு டாக்டர் வித்யாசங்கருடன் வெளியில் வந்தார். மிஸ்டர் காண்டீபன், அந்த பையன் கேட்டதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மென்டலா மூளை நரம்புகளை பாதிக்கிற ஏதோ ஒண்ணு டாக்டர் அட்டாக் பண்ணி இருக்கு. ஆக்சிஜன் அளவை உடம்புல குறையாம பார்த்துக்கிட்டு சிவியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீட்டிருக்கோம். டாக்டருக்கு தான் ஒரு சயின்டிஸ்ட்ங்கிற எண்ணம் மட்டும்தான் இப்ப இருக்கு. ஆனா அதுக்கான நாலேஜ் அவருக்கு இப்ப கொஞ்சம் கூட இல்லை. சுருக்கமா சொல்ல போனா அவர் மனசு இப்ப ஒரு பிறந்த குழந்தையோட மனசு மாதிரி தான். டாக்டர் வித்யாசங்கரின் விளக்கம் காண்டீபனையும் அவர் மகளையும் பெருமூச்சு விட வைத்தது. என்ன, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்ல எதுவும் இல்லை டாக்டர். நெருப்ப தொட்டா சுடும்னு தெரிஞ்சு தொட்டவங்களை என்னன்னு சொல்றது? வாட் டு யூ மீன்? டாக்டரை நான் போக வேண்டாம்னு தடுத்தேன். உண்மைகளை கண்டறிய துடிக்கிற ஒரு பத்திரிகையாளரான நீங்களா தடுத்தீங்க? ஆமா டாக்டர், இந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டாம்னு எனக்கு நான் ரொம்ப மதிக்கிற என் குருநாதரான சித்தர்கிட்ட இருந்து உத்தரவு வந்தது. அதனாலதான் நான் கூட போகல. யார் அந்த சித்தர், நான் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம் டாக்டர்,
இந்த விஷயத்த விஸ்தாரமா பேசுறது நல்லதில்லை. சில விஷயங்கள் ரகசியமா இருக்குன்னா அதுக்கு பின்னால மிக சரியான காரணங்களும் இருக்கு. அதுலயும் சித்த ரகசியங்களை தூர இருந்து பார்த்து கும்பிடு போட்டுட்டு ஒதுங்கிடணும். இது உங்களுக்கு மூட நம்பிக்கையா தெரியலையா காண்டீபன்? நானும் ஒரு காலத்துல உங்களை போல யோசிச்சவன் தான் டாக்டர். ஆனா எனக்கு ஏற்பட்ட ஒரு சித்தர் அனுபவம் என்னை அப்படியே மாத்திடுச்சு. அப்படி என்ன அனுபவம் அது? அதையும் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற மனநிலையில இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். பூமிகாத்தான் பட்டி இப்ப எப்படி இருக்கோ அப்படியே அது தொடரும் வரைதான் இந்த பூமியும் காப்பாற்றப்படும். அங்க என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னும் புரிஞ்சிக்க விரும்புறேன்னும் நாம அங்க போய் அதோட அமைதியை கெடுத்துடக்கூடாது. பெட்ரோல் புகை இல்லாத, செல்போன் டவர்கள் சூழப்படாத, சினிமா டிவின்னு மீடியா பிடிக்க ஆட்படாம, சுருக்கமா சொல்ல போனா அது கொஞ்சம் கூட சுற்றுச்சூழல் கெடாம இருக்கிற வரைதான் நமக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. அதுவும் மற்ற ஊர்கள் போல மாற ஆரம்பிச்சா இந்த பாரத நாட்டை மட்டும் இல்ல, உலகத்தோட அழிவையும் அப்புறம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. காண்டீபனின் தீர்க்கமான பேச்சை கேட்டு சிரித்த டாக்டர் வித்யாசங்கர், அப்ப உலகம் அழிய போறது நிஜம் என்றார். என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்களுக்கு தொழிலதிபர் ராமரத்னத்தை தெரியுமா? ஆமா, அவருக்கு என்ன? அவர் பூமிகாத்தான் பட்டியோட மலை வளம், கரும்பு வளம் இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு சுகர் ஃபேக்டரி போட போறாரு. உங்களுக்கு யார் சொன்னா? அவரே தான் சொன்னாரு. அவருக்கு நான் தானே மெடிக்கல் அட்வைசர். அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன், லைசன்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கே. அதெல்லாம் அவருக்கு ஜஸ்ட் லைக் தட் மாதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படியே இருந்தாலும் அந்த ஊர் கட்டுப்பாடுள்ள ஊராச்சே. அதுக்காக எல்லா ஊர் இளைஞர்களும் ஆதிவாசி மாதிரியே இருக்க விரும்புவாங்களா? அவங்களுக்கும் எல்லா ஊரையும் போல நம்ம ஊரும் முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருக்காதா? அப்ப அங்க ஃபேக்டரி வரப்போறது உறுதியா? 100%. டாக்டர் வித்யாசங்கரின் பதில் காண்டீபனை தீவிரமாக யோசிக்க வைத்தது. என்ன யோசனை? ஒன்றும் இல்லை டாக்டர். எனிவே, டாக்டர் வில்சனை எப்படியோ நல்லபடியா பேச வச்சுட்டீங்க. இதே வேகத்துல அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுங்க. அப்புறமா உங்களுக்கு ஒரு விஷயம், இந்த சர்க்கரை தொழிற்சாலை நிச்சயமா வராது. இது உங்க ஆசையா இல்ல நம்பிக்கையா? இரண்டும் இல்லை டாக்டர், அதுதான் கடவுளோட விருப்பம். காண்டீபன் அழுத்தமான பதிலோடு மகள் பரிமளத்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். டாக்டர் வித்யாசங்கரின் புருவத்தில் ஆச்சரிய வரிகள். காண்டீபனின் கார் புறப்பட்டது. அருகில் மகள் பரிமளம், அப்பா, என்ன கேட்க போறேன்னு தெரியுமா? உங்க பேச்சு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுப்பா. ஒரு சீரியஸான பத்திரிகையாளர் பேசினது போலவே இல்லை. நான் சீரியஸான பத்திரிகையாளர் மட்டும் இல்லை பரிமளம், ஒரு மனுஷனா, சமுதாய பார்வை உள்ள ஒருவனும் கூட. எனக்கும் அங்கதான் கேள்விகள்பா. டாக்டர் வில்சன் பூமிகாத்தான் பட்டியின் சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? அவர் இந்த உலகத்தையே அழிவுல இருந்து காப்பாற்ற ஆசைப்பட்டு தானே ஆராய்ச்சி செய்யறார். நோக்கம் உயர்ந்ததா இருக்கலாம், வழிமுறை தப்பா இருக்கக்கூடாது இல்லையா? அது எப்படி நமக்கு தெரியும்பா? பரிமளம், நாம நம்ம சித்தர் சமாதிக்கு போனப்போ உத்தரவு வந்தது உனக்கு மறந்துடுச்சா? பறந்து வந்து விழுந்த இலையில இருந்த செய்தியை தானேப்பா சொல்றீங்க? நான் ஒரு விபத்துல மரணத்தோட வாசலுக்கே போனப்போ என்னை திரும்ப இழுத்துட்டு வந்தவர் சித்தர் சாமி தான். இதையும் நீ மறந்திருக்க மாட்ட. மறக்கலப்பா. அதுக்காக வேண்டாம். எப்பவும் புத்திங்கிறது இப்படித்தான் சிந்திக்கும், கேள்விகளும் கேட்கும். சரிப்பா, எதை வச்சு அங்க சர்க்கரை தொழிற்சாலை வராதுன்னு சொன்னீங்க? இந்த உலகம் அழியறத சித்தர்கள் விரும்ப மாட்டாங்கம்மா, அதை வச்சு. அப்பா, நான் வேணா போய் அது சம்பந்தமா என்ன நடக்குதுன்னு பார்த்து ஒரு கட்டுரை ரெடி பண்ணட்டுமா? நீ வேண்டாம் பரிமளம், நான் போறேன். ஆனா நான் போறது ஆராயறதுக்கு இல்ல, பல தவறுகளை தடுக்கிறதுக்கு. காண்டீபன் குரலில் அப்படி ஒரு உறுதி. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.